தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான பரிசுத்த நாளிலும் இறை சமூகத்திலே நாம் கடந்து வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போமாக. आज के इस अच्छे दिन में परमेश्वर के समूह में आके परमेश्वर की आराधना करने के लिए दिए अच्छे समय के परमेश्वर धन्यवाद करेंगे. கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தியானிப்போமாக. आज हम परमेश्वर के वचन को ध्यान करेंगे. இனி யாராவது ஒருவர் कोई उठ खड़ा होके தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் डैनियल की पुस्तक 10ஆம் அதிகாரம் 10वां अधिकार 11வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். 11 वचन को पढ़िए. தானியேல் 10:11 10:11. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். ஹalleluya ஹalleluya. தானியேல் 10ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம். Daniel 10:11. அவன் என்னை நோக்கி, वो मुझे, பிரியமான புருஷனாகிய தானியேலே, जो प्रिय जो पुरुष जो डैनियल, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு मैं जो तेरे पास जो भेज रहा हूँ, வந்தேன். जो भेजा गया है, ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து इसलिए मैं तुझे जो बोल रहा हूँ उस बात पे तू ध्यान लगा கால் ஊன்றி நில் என்றான். और तू स्थिर खड़ा रहना. இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்கையில் ये जो बात मेरे पास कहा गया, நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். मैं भयभीत होकर जो उठ खड़ा हो गया என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ऐसे जो यहाँ पर से लिखा गया. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. விசுவாச வீரனாகிய தானியேல் நமக்கு கற்றுத் தருகிறது என்ன என்பதை நாம் இந்த தினத்திலே நாம் சற்று ஆராய்வோமாக. यहाँ पे जो विश्वास की जो वीर कहला गया डैनियल, आज हमें क्या बात बताते हैं हम सीख देखेंगे. பழைய ஏற்பாட்டில் நாம் காணுகிற अनेक பரிசுத்தவான்களில் தானியேல் என்பவர் ஒரு சிறந்த ஒரு பக்தனாக இருக்கிறார். पुराने जो पवित्र लोग में जो है जो डैनियल जो है ये भी एक अच्छे एक पवित्र व्यक्ति थे. தானியேல் என்ற பெயருடைய அர்த்தம் என்ன? डैनियल ये जो नाम है इसका मतलब क्या है? தேவன் என்னுடைய நீதி என்பது அதனுடைய அர்த்தமாகும். परमेश्वर मेरा जो न्याय है, मेरा धर्मी है. இந்த தானியேல் என்பவருக்கு பாபிலோனிய தேசத்தில் அவருக்கு இன்னொரு பேர் ஏதாவது அங்கே உள்ளவர்கள் கொடுத்திருந்தார்கள். ये जो डैनियल जो इनको बाबिलोन देश में भी है और एक नाम दिया गया. அவருக்கு ஏதாவது பெல்தேசாஷார் என்ற ஏதாவது ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது. बेल्तशाशा करके एक नाम वहां पे दिया गया था. இந்த ஏதாவது நாமத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், इस नाम का जो अर्थ क्या है? பாபிலோனியர்களின் கடவுளாக இருந்த பேல் என்பவர், जो बाबिलोन के जो एक जो भगवान जो एक बेल करके जो था, தானியேலுடையதாவது ஜீவனை உயிரை ஏதாவது பாதுகாக்கட்டும் என்று அதனுடைய அர்த்தமாகும். ऐसे वो जो लोग जो भगवान कहते हैं वो डैनियल का जो जीवन की रक्षा करे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की महिमा. இந்த தானியேல் ஏதாவது பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு சிறந்த ஒரு விசுவாச வீரனாக அவர் இருக்கிறார். जो पुराने करार का जो है कि एक अच्छा एक भक्त और विश्वासी था डैनियल. நாம் இவருடைய வாழ்க்கையை சற்று அதனுடைய பின்னணியை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். इनकी जो जिंदगी की जो है पिछले जो सारांश को हम देखेंगे. தானியேல் என்பவர் யார்? डैनियल ये जो कौन थे? அவருடைய பரம்பரை, அவருடைய குடும்பம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். उनकी जो वंशावली, उनका जो कुटुंब क्या था हम देखेंगे. தானியேல் என்பவர் ஏதாவது ஒரு உயர்குல ஒரு ஏதாவது மனிதனாக ஏதாவது அவர் இருந்தார். एक अच्छे एक ऊंचे कद के जो एक व्यक्ति थे. இஸ்ரவேலர் மத்தியில் ஏதாவது பெரிய ஜாதிகள், ஏதாவது உயர்ந்த ஜாதிகள், படித்தவர்கள், உயர்வான ஏதாவது நிலையில் இருந்தவர்களில் ஏதாவது இந்த தானியேல் என்பவர் இருந்தார். इजराइलियों में जो अच्छे जो गुण वाले जो एक ऐसे जो समुदाय कहलाते थे, उन समुदाय में से डैनियल ताल्लुक रखते हैं. 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே நாம் அதை வாசித்து அறிந்து கொள்ளலாம். पहली अधिकार के 3-4 वचनों में हम ये बातों को हम देखते हैं. இந்த தானியேல் ஒரு
அவர் நாம் அதாவது பார்க்கையில் ஒரு அழகானவராகவும் दानियल दिखने में भी एक अच्छे मनुष्य थे, ஒரு புத்திசாலியான மனிதராகவும் एक सभ्य और एक बुद्धिमान व्यक्ति, ஒரு ஞானம் உள்ளவராகவும் அதாவது இருந்தார் என்பதை நாம் அதாவது 16 18வது வாக்கியத்திலே நாம் அதாவது படித்து அறிந்து கொள்ளலாம். और एक ऐसे जो एक ज्ञानी मनुष्य करके ऐसे हम ये वचनों में पढ़ते हैं. இவரை ஏதாவது எருசலேமிலிருந்து பாபிலோனிலிருந்து வந்த நேபுகாத்நேசார் என்னும் அவனுடைய படை, इनको जो है बाबिलोन से जो नेबूकदनेस्सर जो सेना जो आई थी, இந்த வாலிபனை எருசலேமிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். इस नौजवान को जो है बंदी बना के उन्होंने लेके गया. எதற்காக பிடித்து கொண்டு போய் விட்டார்கள் என்றால், इसलिए उनको पकड़ के लेके गया. பார்ப்பதற்கு அழகாகவும் இருந்தார், और दिखने में बहुत सुंदर था, மிகவும் புத்திசாலியான மனிதராகவும் இருந்தார், और एक बहुत ही बुद्धिमान व्यक्ति था. அவர் ஞானம் உள்ளதாத மனிதனாகவும் இருந்ததாக வேதாகமத்திலே நாம் படித்து அறிந்து கொள்ளலாம். और इसे ज्ञानी एक मनुष्य कहला जाते थे. இந்த தானியேல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு நபராக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். एक दानियल जो हमारी जिंदगी के लिए एक अच्छा एक उदाहरण है. வாலிபர்கள், जो नौजवान जो है, அதாவது பசங்க, வாலிப பெண்மணிகள், जो जवान भाई और बहनें जो है, அவர்களுக்கு தானியேல் ஒரு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நபராகும். उनके लिए दानियल जो एक अच्छा एक उदाहरण है. நீங்கள் எல்லோரும் தானியேலை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். तुम सब लोग भी दानियल के जैसा रहना करके परमेश्वर चाहता है. இந்த வாலிபன் எருசலேம் தேசத்தில் எருசலேமில் இருக்கும்போது நேபுகாத்நேசாருடைய படை எருசலேமுக்கு படையெடுத்து வந்து அவரை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். ये नौजवान जब यरूशलेम में था, तो नेबूकदनेस्सर जो है अपने जो सेना को लेके इसको बंदी बना के लेके गया. அவர் மாத்திரமல்ல, அவரோடு சேர்ந்து பல வாலிபர்களை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். और केवल दानियल को नहीं, उनके साथ और भी जो नौजवान थे उनको भी बंदी बना के लेके இப்பொழுது தானியேல் பாபிலோனில் இருக்கிறார். अब जो है दानियल जो है बाबिलोन में. பாபிலோனிலே தானியேல் பாபிலோனுடைய கலாச்சாரம், दानियल जो है बाबिलोन में वहाँ के जो कल्चर जो है, பாபிலோனுடைய மதம், वहाँ का जो संस्कृति और धर्म, பாபிலோனிய சமுதாயம், वहाँ का जो समुदाय, அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள், वहाँ के जो तौर तरीके, அவங்களுடைய மொழி, उनकी भाषा, அவைகள் எல்லாம் தானியேலுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. और ये सब बातें दानियल को सिखाया गया. அவர் இதை கற்று தேர்ச்சி அடைந்து வந்தார். ये सब जो सीख के उनमें जो है वो अव्वल निकला. அவர் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் என்பதை நேபுகாத்நேசார் என்னும் அரசன் அறிந்த உடனே, वो एक उत्तम पुरुष करके नेबूकदनेस्सर जो राजा था उसने जान लिया, தன்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் ஆக மாற்றி விட்டார். और अपना जो है निजी जो सहायक करके उन्हें रख लिया. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की महिमा. வாலிபர்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் நாம இருக்கட்டும், நம்முடைய சபையின் ஜனங்களாக இருக்கட்டும், जो नौजवान जो कलीसिया में जो भाई लोग हैं, ஸ்கூலில் நாம் படிக்கிறோம், हम स्कूल में पढ़ते हैं, காலேஜில் படிக்கிறோம், कॉलेज में पढ़ते हैं, பெரிய இடங்களிலே வேலை செய்கிறோம், बड़े बड़े जगह में नौकरी करते हैं. உலகத்தின் மத்தியிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அவர்கள் எல்லோரும் கவனிக்கிறார்கள். संसार के सामने हम कैसे करके लोग हमें देखते हैं. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், उनके जो है जो आदतें, அவர்கள் பேசுகிற விதம், उनके जो बातचीत करने का तरीका, பண்புகள், उनके जो आदतें, அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளும் பார்க்கிறார்கள், படித்துக் கொள்கிறார்கள், கேட்கிறார்கள். ये सभी जो हमारे बच्चे भी देख रहे हैं, सुनते हैं. அவ்விதமாகவே இந்த தானியேல் என்ற ஒரு யூத மகன், ऐसे जो दानियल जो एक यहूदी बेटा था, ஒரு புறஜாதி ஒரு பாபிலோன் என்னும் தேசத்திலே அங்கே உள்ள கலாச்சாரம், அங்கே உள்ள மொழி, அங்குடைய சமுதாய சகல பண்புகளையும் கற்றுக்கொள்கிறார். वहाँ पे बाबिलोन एक अन्य 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 जाति देश में भी वहाँ के तौर तरीके वो सीख गया. அதை பார்த்து நேபுகாத்நேசார் காலத்தில் இருந்த சமுதாயங்கள் பெரிய சமுதாயத்தில் திகழ்ந்ததாவது அரசனாகிய நேபுகாத்நேசார் என்ற அரசன், उस समय की जो है सबसे श्रेष्ठ माना जाए नेबूकदनेस्सर जो है, தனக்கு சேவகம் செய்யும்படியாக ஒரு पर्सनल असिस्टेंट ஆக வைத்தார். उन्होंने अपने लिए खुद के लिए दानियल को एक निजी सहायक करके रख लिया. 60 ஆண்டுகள் தானியேல் பாபிலோனில் வாழ்ந்து வந்தார். और 60 साल जो है दानियल बाबिलोन में उन्होंने जीवन बिताया. இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பார்த்தோம் என்றால் 80 வயது வரைக்கும் பாபிலோனில் அவர் வாழ்ந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். और भी हम अगर ध्यान से देखें तो 80 साल तक वहाँ पे बाबिलोन में था. இந்த தானியேல் வாழ்ந்த இடம் எங்கே வாழ்ந்தார்? ये दानियल जो है ये जो कहाँ पे रहे थे? இந்த தானியேல் ஒரு குழப்பமான डैनियल जो है एक ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையிலே இவர்
வாழ்ந்தார், இல்லை என்றால் அதாவது அவர் அதாவது ஜீவனம் தான் செய்தார். ऐसे ही एक बहुत ही बगावत का जो समय के उस काल में जिया. கிமு அதாவது 620ஆம் ஆண்டிலே இவர் பிறந்ததாக சரித்திரம் தான் சொல்லுகிறது. 620 जो ईसा पूर्व जो है वहां पे रहे. கிறிஸ்துவுக்கு தான் முன்பு 620ஆம் ஆண்டிலே இந்த தானியேல் பிறந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. ईसा पूर्व जो 620 साल के उस समय में ये जन्मे. இவரை அதாவது 605ஆம் ஆண்டிலே அதாவது கிமு 605ஆம் ஆண்டிலே அதாவது அவரை அதாவது சிறைப்பிடித்து அதாவது கொண்டு போய் விட்டார்கள். और वहां पे जो है ईसा पूर्व 605वें साल में उन्होंने बंदी बना के बाबिलोन लेके गए. இஸ்ரவேலர் காலத்திலே அதாவது பல நெருக்கடியில தான் இருந்தார்கள். इजराइल जो कई तरह के जो दबाव में थे. இஸ்ரவேலரை அதாவது அடிமைப்படுத்தும்படியாக அவர்கள் மேல் ஆளுகை செய்யும்படியாக மேதிய பெருசிய அரசாங்கமும் इजराइलियों को जो है गुलाम बनाने के कई जो राजाओं जो है அசிரிய அரசாங்கமும் असीरियन जो राजा है இப்பொழுது பாபிலோனிய அரசாங்கமும் और अभी जो है बाबिलोन की जो राजा அதாவது இஸ்ரவேலை தாக்கி அதை மேற்கொள்ளும்படியாக பல அதாவது இக்கட்டான சூழ்நிலையிலே அதாவது இஸ்ரவேல் காணப்பட்டார். ऐसे उन्हें बंदी बनाने के लिए उस पे आक्रमण करके ऐसे कई तरह की परिस्थिति हालात जो खराब थी. அதை நீங்கள் அதாவது இப்பொழுதும் பார்க்கிறீங்க. अभी भी आप लोग देख रहे हैं இஸ்ரவேலில் ஏதாவது ஒரு பெரிய ஏதாவது ஒரு தீங்கு நடந்துகிட்டு இருக்கிறது. इजराइल के खिलाफ एक बड़ा बुराई जो हो रहा है. தீவிரவாதிகள் ஏதாவது இஸ்ரவேலை தாக்கி ஏதாவது அதில் ஏதாவது 1300 ஏதாவது அப்பாவி ஜனங்களை ஏதாவது கொலை செய்து விட்டுவாங்க. ऐसे आतंकवादियों ने से हमला करके और तकरीबन 1000 लोगों का जो हत्या हो गया. அதை ஏதாவது எப்படி செய்திருக்கார் என்றால் அதாவது அவர்கள் ஏதாவது வாலிபர் ஏதாவது கற்பழிச்சு ஏதாவது அடித்து ஏதாவது கொலை செய்து ரொம்ப கேவலமாக நடத்தி ஏதாவது பெரும் தீங்கை பண்ணிருக்கிறாங்க. ऐसे उन्होंने बहुत ही बदतर से बदतर तरीके से ये कार्य को இது ஏதாவது இப்பொழுது உள்ளதாவது நவநாகரிக காலத்தில் உள்ள சம்பவம் அல்ல. இது ஏதாவது முற்காலங்களிலே ஏதாவது வெறும் வெகும் ஆண்டுகளுக்கு முன்பேயும் ये जो है अभी का जो ये संस्कृति के हिसाब से नहीं है, बहुत पहले प्राचीन काल में हुआ. இஸ்ரவேலர் மேலும் அதாவது இந்த ஏதாவது மேதிய பெருசிய அரசாங்கம் அசிரிய அரசாங்கம் பாபிலோனிய அரசாங்கம் எல்லாம் அதாவது இஸ்ரவேல் ஏதாவது பிடிக்கும்படியாக जो उस काल में भी जो है इजराइल में जो असीरियन और बाबिलोनियन जो युद्ध करके पकड़ने के लिए அதாவது முயற்சித்தது. இப்பொழுது பாபிலோனுடைய கரத்திலே அதாவது இந்த இஸ்ரவேல் சிக்கிக் கொண்டது. और अभी जो है ये बाबिलोन के हाथों में इजराइल जो है ये पकड़ा गया. இஸ்ரவேலர் அதாவது அடிபணிந்து போய் விட்டார்கள். वे लोग ये उनके जो गुलामी में चले गए. அந்த அதாவது சமயத்தில் தான் அதாவது இந்த சம்பவம் நடக்கிறது. उस समय में ये जो है संभावना होता है. இந்த தானியேல் வாழ்ந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலமாகும். तो दानियेल जो है जिया जो उस काल जो इस प्रकार का वो समय था. அவரோடு சேர்ந்த பலதா சொந்த அதாவது நாட்டவர்கள் அதாவது சக யூதர்களும் और उनके साथ जो उनके सहभागी यहूदी भी जो थे அநேகம் பேர் அதாவது அந்த அதாவது பாபிலோனிய அரசாங்கம் அதாவது அந்த அதாவது ராணுவம் அதாவது பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். और ऐसे अनेक लोगों को जो बाबिलोन जो सेना है पकड़ के बंदी बना के लेके गए. பல அதாவது யூதர்கள் அதாவது பாபிலோனுக்கு அதாவது கொண்டு செல்லப்பட்டார்கள். कई यहूदियों जो है बाबिलोन में बंदी बन के चले गए. இந்த யூதர்கள் தங்களுடைய தேசத்தை அதாவது மிகவும் சிநேகித்தார்கள். ये यहूदी जो है अपने देश से बहुत प्यार करते थे. அவர்கள் அதாவது ஆலயத்தை அதாவது மிகவும் அதாவது மதித்தார்கள். और जो है परमेश्वर के भवन का बहुत ही लोग आदर करते थे. அந்த தாயகத்தை அதாவது நினைத்து அதாவது அவர்கள் அதாவது சிறைப்பட்டு போயிருந்த இடத்திலே அதாவது வெகுவாக அதாவது கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். और उनको इस सब चीज के बारे में बहुत फिक्र होने लग गया. அவர்களுடைய அதாவது வீடுகள் அதாவது கொள்ளையடிக்கப்பட்டது. उनके जो घर पे जो है वो लूट गया. அவருடைய குடும்பங்கள் அதாவது சிதைக்கப்பட்டது. परिवार जो है वो तितर बितर हो गया. அவர்கள் தேவனை அதாவது விட்டுவிட்டதினாலே वे लोग परमेश्वर को छोड़ दिया. அவர்கள் அவிசுவாசிகளாக மாறினதினாலே अविश्वासी बन गया. इसलिए அவர்கள் தேவனுக்கு விரோதமாக அதாவது துர்க்கிரியைகள் செய்ததினாலே परमेश्वर के विरुद्ध दुष्क्रिया किया. इसलिए தேவன் அவர்களை பாபிலோனியருடைய கரத்திலே அதாவது ஒப்பு கொடுத்து விட்டார். इसलिए परमेश्वर ने ही उनको बाबिलोन के हाथों में सौंप दिया. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதாவது மிக கவனமாக இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हम भी बहुत ही सावधानी से रहना है. பாவம் செய்கிறதாவது எவனும் அதாவது பாவத்திற்கு அடிமையாக அதாவது போய் விடுவார். जो भी पाप करेगा वो पाप का गुलाम में चला பாவம் जाएगा. செய்கிறதாவது அனைவரும் அதாவது சாத்தானுடைய கரத்தில் அதாவது சிக்கிக் கொள்கிறார்கள். पाप करेगा वो शैतान के हाथों में फंस जाएगा. தேவன் அவர்கள் அதாவது விட்டு விட்டார். परमेश्वर ने जो उनको छोड़ दिया. அவர்களை அதாவது ஏராளமான ஜனங்களை அதாவது அந்த அதாவது அந்நியர்கள் அதாவது பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். और उनके बहुत से लोगों को जो अन्य जाति के लोगों ने पकड़ लिया. இவர்கள் அதாவது அந்நிய கலாச்சாரத்தை அதாவது கற்றுக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது. ये लोग भी जो अन्य संस्कृति को सीखने का एक समय आ गया. அவர்கள் அதாவது அந்நியர்களுடைய அதாவது ஆதிக்கம் அவருடைய அதாவது ஆளுகை அதாவது கண்டு அதாவது அஞ்சினர். और जो अन्य लोगों की जो अधिकार और उनका जो तौर तरीके के गुलाम हो गए. அவர்கள் அதாவது அந்நிய கலாச்சாரத்தில் அதாவது இப்பொழுது இருக்கிறார்கள். और जो है अन्य लोगों की संस्कृति தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாமும்
परमेश्वर के लोग हम जो मसीह लोग ஒரு அந்நிய கலாச்சாரத்தில் அதாவது நாம் வாழுகிறோம். और एक अन्य देश के कल्चर में हम रहते हैं. இப்பொழுது இந்தியா தேசமாக இருக்கட்டும், भारत देश की இல்லை என்றால் அதாவது எந்த தேசமாக இருக்கட்டும், और कोई देश हो, அங்கே உள்ள கலாச்சாரம் वहाँ का जो संस्कृति அது தேவன் ஏற்படுத்தின கலாச்சாரம் அல்ல, परमेश्वर के द्वारा नहीं हुआ है, அது அந்நிய கலாச்சாரம். वो एक अन्य लोगों का. அந்த கலாச்சாரத்தில் அதாவது நாம் அதாவது எத்தனையோ ஆண்டு காலமாக அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ऐसे कल्चर में हम कितने साल हम जिए. இந்த அதாவது பக்தன் அதாவது இந்த தானியேலும் அவரை சேர்ந்த அதாவது நண்பர்களும் சக யூதர்களும் பல பேர் அந்நிய கலாச்சாரங்களிலே இப்பொழுதாவது இருக்கிறார்கள். और दानियेल और उनके साथ के यहूदी भी ऐसे एक अन्य देश में, अन्य कल्चर में. இந்த தானியேல் ஒரு வாலிபனாக இருந்தார். दानियेल एक नौजवान था. அவர் தன்னுடைய அதாவது வீட்டையும் தன்னுடைய குடும்பத்தையும் அதாவது விட்டு அதாவது ஒரு தனியாக அதாவது தனிமைப்படுத்தப்பட்டார். वो उनको अपने घर और परिवार से अलग किया गया. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम की महिमा. அவர் அதாவது புறஜாதிகள் மத்தியிலே அதாவது வாழ்ந்து வந்தார். वे जो अन्य जाति के लोगों के बीच में वो लोग उनकी जिंदगी बिताए. புற மதஸ்தவர்கள் புத மதக்காரர்களுடையதாவது வாழ்க்கை அவருடையதாவது ஆராதனைகள் और गैर धर्म के लोगों के बीच में उनकी आराधना, அவருடைய வழிபாடுகள் அவைகளிலே அதாவது இவர் அதாவது சிக்கியிருந்தார். उनके जो है आराधना के तौर तरीके के बीच में वो फंस गए. அது எல்லாமே பாவ கலாச்சாரம், பாவ சமுதாயமாக இருந்தது. वे सब जो है पाप का एक समुदाय, पाप का जो तौर तरीका. அவர்கள் எல்லோரும் விக்கிராராதனை செய்கிறவர்களாக वे இருந்தார்கள். सब जो है मूर्ति पूजा करने वाले. அவர்கள் எல்லோரும் அதாவது நரபலி இடுகிறவர்களாக இருந்தார்கள். और ऐसे जो नर बलि करने वाले. அவர்கள் எல்லோரும் அசுத்தர்களாக இருந்தார்கள். वे सब जो है अशुद्ध में. அவர்கள் மத்தியிலே இப்பொழுதாவது தானியேல் அதாவது வாழுகிறார். और उनके बीच में जो डैनियल जो है वो जी रहे थे. அவர் வாழ்ந்த இடம் அதாவது இப்பொழுது பாபிலோனில் அப்படி வாழுகிறார். वो जो जी रहे थे वो जगह जो बाबिलोन था. அவருக்கு அதாவது என்னாலும் சோதனை அதாவது நேரிட்டது. उनके लिए हमेशा जो है परीक्षा की घड़ी. அந்த சோதனை என்னவென்றால் क्या परीक्षा था? அதாவது அவருடைய சக நண்பர்கள், उनके जो साथी दोस्त, பாபிலோனிய நண்பர்கள், बाबिलोन के भी दोस्त. அந்த பாபிலோனில் அதாவது நண்பர்கள் அதாவது அதிகாரிகளாகவும் இருந்தார்கள். वहाँ पे जो है दोस्त मतलब अधिकारी भी हो सकते हैं. அந்த அதாவது நண்பர்களும் அதிகாரிகளும் என்னாலும் அதாவது இந்த தானியேலுக்கு தொந்தரவு ஏதாவது கொடுத்து और கொண்டிருந்தார்கள். जो उनके दोस्त और अधिकारी हमेशा उनको कुछ ना कुछ तकलीफ देते थे. அவருடைய அழுத்தம் அதாவது அந்த அந்நியதாவது கலாச்சாரம், அந்நிய சமுதாயம், அந்நியதாவது மதத்தை அதாவது இவர் வழிபடும்படியாக उनका जो चाहता कि ये अन्य देवता को वो पूजे करें. அதை இவரும் அதாவது கற்றுக்கொள்ள வேண்டும், அதை இவரும் அதாவது கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி என்னாலும் சோதிக்கப்பட்டார். ऐसे डैनियल भी जो ये सब चीजों को अपनाए, अन्य देवताओं को अपनाए कर उनके दोस्त की इच्छा थी. நம்முடைய ஏதாவது பிள்ளைகளும் அநேகம் பேர் हमारे बच्चे भी बहुत இந்த உலகத்தில் ஏதாவது அந்நியர்களுடையதாவது அதாவது ஒரு சமுதாயத்தில் நம்ம சிக்கி இருக்கிறோம். ऐसे समुदाय में अन्य ऐसे जो लोगों के साथ भी रहते हैं. அந்நியதாவது அசுத்த பாவம் जो अशुद्ध पाप வாலிப பிள்ளைகளை ஏதாவது பிடித்துக் கொள்கிறது. ऐसे जवानों को पकड़ लेता है. அவர்கள் என்னாலும் அதாவது சோதிக்கப்படுகிறார்கள். वो हमेशा जो है उनका परीक्षा हो जाता है. என்னாலும் அதாவது அவங்களுக்கு பரீட்சை உண்டாகிறது. हमेशा जो है उनकी जो परीक्षा அநேகம் பேர் அதாவது அந்த பரீட்சையில் அந்த சோதனையில் அதாவது தோல்வி அடைந்து விடுகிறார்கள். अनेक लोग जो परीक्षा की घड़ी में वो हार जाते हैं. இந்த தானியேலை பற்றி நாம் அதாவது கற்றுக்கொள்கிறது அது காரியம் என்ன என்பதை நாம் அதாவது இந்த தினத்தில் அதாவது ஆழமாக கற்றுக்கொள்வோமா. लेकिन डैनियल के बारे में जो है हम गहराई से आज जो हम बातें அவருடைய சக நண்பர்கள் அதாவது அதிகாரிகள் அதாவது என்னாலும் அவரை அதாவது தொந்தரவு படுத்தி கொண்டிருந்தார்கள். और उनके साथ दोस्त और जो अधिकारी हमेशा उनके लिए मुसीबत लेके आते हैं. அதாவது அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஏதாவது செலுத்துகிறதாவது காணிக்கையில ஏதாவது இவர் சாப்பிட வேண்டும் என்றும், ऐसे जो उनके भगवान के जो लोग करते हैं அதாவது அவர்கள் கடவுளுக்கு ஏதாவது அவர்கள் நேர்ந்து படைக்கிறது படைப்பில் ஏதாவது அதனுடைய ஆகாரத்தை ஏதாவது உட்கொள்ள வேண்டும் என்றும், ऐसे जो उनका जो भगवान का प्रसाद है ये भी खाना चाहिए करके அதாவது சகலமும் அதாவது எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். ऐसे सभी तरीके से उनको जो है परीक्षा लिया गया. அதாவது அந்த புறஜாதியான அதாவது கடவுளை ஏதாவது தொழுது கொள்ளும்படியாக अन्य जाति के जो देवताओं को जो नमस्कार करना है, விசேஷமாக ஏதாவது பாரசீக அரசனை ஏதாவது தொழுது கொள்ள ஏதாவது வணங்கும்படியாக ஏதாவது கட்டாயப்படுத்தப்பட்டார். और विशेष करके जो पारसिक जो देवताओं को और दंडवत करने के लिए जबरदस्ती அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை और तब परमेश्वर के बच्चे हम நீங்க இயேசுவை ஏதாவது விசுவாசிக்க கூடாது, यीशु पे विश्वास நீங்கள் இயேசுவை ஏதாவது ஆராதனை செய்ய கூடாது, यीशु का आराधना नहीं करना है. நீங்கள் ஏதாவது புறஜாதி மற்ற ஏதாவது புறமதஸ்தாருடைய ஏதாவது அந்த தெய்வத்தில் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை ஏதாவது கட்டாயப்படுத்தும் பொழுது ऐसे गैर धर्म के देवताओं को आराधना करना है, ऐसे जबरदस्ती करेंगे. நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? तुम उस वक्त कैसे रहोगे? கொஞ்சம் ஏதாவது சிந்தித்து பாருங்கள்.
सोचने वाली बात। அப்படி ஒரு காலம் வரப்போகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ऐसा एक समय आएगा कि जब प्रकटीकरण में से लिखा गया, எத்தனை பேர் ஏதாவது இதுல தப்புவார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியல. और कितने लोग उससे बचेंगे करके मालूम नहीं, ஏனென்றால் அந்த கொடிய உபத்திரவத்திலே, क्योंकि वो बहुत ही का बुरा समय है। அந்த ஏதாவது உபத்திரவத்தின் காலத்திலே ஏதாவது சிலர்கள் மாத்திரம் தான் தப்பித்துக் கொள்வார்கள். और उससे क्लेश की इस घड़ी में कुछ लोग அதற்கு बचेंगे। முன்பாக இவைகளை எல்லாம் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டான ஏதாவது ஒரு மாதிரி, ஒரு சிறிய மாதிரியாக ஏதாவது தென்படுகிறது. उसके पहले ये सब जो है उदाहरण के तौर पे हमें बताया गया। இந்த சரித்திரத்திலே ஏதாவது இஸ்ரவேலின் சரித்திரத்திலே, इजराइल के जो चरित्र இஸ்ரவேலில் இருந்து ஏதாவது ஒருவர் ஏதாவது கடத்தப்பட்டதாவது சிறைப்பிடித்தப்பட்டதாவது இன்னொரு தேசத்திலே வாழுகிறதாவது தானியேல், ऐसे जो इजराइल से जो बंदी होके और अन्य देश में रहने वाले दानियेल, அவருடைய வாழ்க்கை தான் சுகமாக இருக்கவில்லை. उनका जिंदगी वो खुशी से नहीं था। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் அந்த நாமும் ஏதாவது பல நேரங்களில் ஏதாவது நாம் சோதிக்கப்படுகிறோம். परमेश्वर के लोग हम भी कई वक्त हमारा जो है परीक्षा நம்முடைய ஏதாவது வேலை ஸ்தலத்தில் ஏதாவது நம்மை கட்டாயப்படுத்துகிறார்கள். हमारे जो है काम करने की जगह में कभी हमसे ऐसे जबरदस्ती எங்கள் தெய்வத்திற்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது சந்தா ஏதாவது காசு கொடுங்க, ऐसे हमारे परमेश्वर के लिए चंदा भी देना है। எங்க தேசத்தில் நீங்க வாழ வேண்டும் என்றால் ஏதாவது நாங்கள் சொல்லுகிற மாதிரி நீங்க இருக்க வேண்டும். ऐसे हमारे देश में रहना तो हम जो बोलेंगे वैसे ही रहना है। நீங்கள் ஏதாவது ஆராதனை ஏதாவது பண்ணுகிறது எல்லாம் சரியில்லை, तुम लोग का जो आराधना है वो सही नहीं है, என்னதாவது நம்மை ஏதாவது துன்பப்படுத்துகிறார்கள். ऐसे हमें जो है सताया जाएगा। அப்படித்தானதாவது இந்த தானியேலும் ஏதாவது புற தேசத்திலே பாபிலோனில் ஏதாவது அவர் ஏதாவது சோதிக்கப்படுகிறார். ऐसे डैनियल भी एक अन्य देश में उनका परीक्षा लिया गया। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தானியேலுடைய வாழ்க்கை நமக்கு ஏதாவது என்ன கற்று தருகிறது என்பதை நாம் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग हम डैनियल का जो इतिहास है हमें क्या सिखाता है। பார்சீக ஏதாவது தேசம் ஏதாவது பாபிலோனை ஏதாவது பிடித்துக் கொண்டதாவது காலமும் ஏதாவது அக்காலமா இருந்தது. ऐसे जो पर्शियन का भी जो एक समय था, பாபிலோன் இஸ்ரவேலை பிடித்துக் கொண்டது, बाबिलोन ने इजराइल को पकड़ लिया था, பாரசீகம் ஏதாவது பாபிலோனை பிடித்துக் கொண்டது. और पर्शियन जो है उन्होंने बाबिलोन को पकड़ लिया। அப்படிப்பட்டதாவது காலகட்டத்தில் ஏதாவது இங்கே தானியேலுடைய ஏதாவது வாழ்க்கை சரித்திரம் ஏதாவது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. उस इतिहास का जो समय था, ये उस डैनियल का जो ये समय था, இந்த தானியேலுடைய ஏதாவது வாழ்க்கை ஏதாவது அவருடைய ஏதாவது அவன் என்ன பயிற்சி என்ன தொழில் செய்து வந்தார். ये डैनियल जो है इनका क्या काम था, ये क्या कर रहे थे। அவர் ஏதாவது ஒரு சிறந்த ஒரு ஏதாவது அறிவாளியாக இருந்தார். वो एक उत्तम में ज्ञानी पुरुष थे। டேனியல் வாஸ் எ எலைட் ஏதாவது ஸ்காலர் ஏதாவது அறிவாளியாக இருந்தார். वो एक ज्ञानी पुरुष थे। எப்படி அறிவாளியாக மாறினார்? कैसे वो ज्ञानी बने? அவர் பழைய ஏற்பாட்டின் வேதத்தை ஏதாவது சரியாக ஏதாவது கற்றுக்கொண்டார். पुराने नियम के शास्त्र को उन्होंने ठीक तरह से स्मरण कर लिया। தேவனை ஏதாவது முழுமையாக விசுவாசித்தார். परमेश्वर को परिपूर्ण से विश्वास किया। தேவனுக்கு ஏதாவது அவர் ஏதாவது திறந்தோறும் தேவனுக்கு அவர் ஆராதனை செய்து வந்தார். हर रोज जो परमेश्वर के लिए आराधना करते हैं। அவர் ஏதாவது ஜனங்கள் மத்தியில் ஏதாவது ஒரு ஏதாவது அறிவாளியாக சிறந்த மனிதனாக அவர் வாழ்ந்தார். और लोगों के बीच में एक ज्ञानी और एक बड़े पुरुष के जैसे था। தேவனுடைய பிள்ளைகளாக ஏதாவது நீங்களும் परमेश्वर के लोग आप भी வாலிபர்களும் जवान இந்த தானியேலை போல इस डैनियल के जैसे சிறந்த அறிவாளியாக और एक उत्तम पुरुष के जैसे உலகத்தில் ஏதாவது நாம் ஏதாவது செய்கிறதா ஒவ்வொரு பணியிலும் संसार में भी हम कर रहे हर एक काम, உலகத்திலே நாம் ஏதாவது கல்வி ஏதாவது கற்கிறோம். संसार में हम जो है पढ़ते लिखते हैं। அந்த கல்வி ஏதாவது எப்படி ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும், ஏதாவது நாம எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படி கற்றுக்கொள்கிறோமோ, और वो जो हम जो पढ़ाई जो है कैसे पढ़ाई करना है हम सीखते हैं। அதிலும் புத்திசாலிகளாக நாம் மாறுவதற்கு நாம் நம்ம ஏதாவது ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். उसमें भी जो है बुद्धिमान होने के लिए हम खुद को तैयार करते हैं। அவர் ஏதாவது ஒரு உயர் கல்வியை ஏதாவது அவர் அடைந்திருந்தார். वे जो एक उच्च स्तर का जो है उन्हें शिक्षा प्राप्त அவர் ஏதாவது பாபிலோனுடைய சகல துறைகளிலும் और बाबिलोन के सभी जो कामों में எல்லாவற்றிலும் சிறந்த மனிதனாக அவர் இருந்தார். सभी जो कार्य में एक उत्तम पुरुष है। அக்காலத்தில் இருந்த பாபிலோனிய ஏதாவது அறிவாளிகள், उस समय के जो बाबिलोन के जो ज्ञानी पुरुष அங்கே வாழ்ந்த ஞானிகள், वहाँ पे जो रहने वाले அங்கே ज्ञानी, வாழ்ந்த புத்திசாலிகள், वहाँ के जो बुद्धिमान அங்கேதான் வாழ்ந்த தத்துவ ஞானிகளிலும் वहाँ पे जो तत्व ज्ञानी जो थे, இந்த தானியேல் ஏதாவது மிக மிக சிறந்தவராக இருந்தார். उनके बीच में भी डैनियल जो है बहुत ही उत्तम पुरुष था। ஹalleluya हालेलुया। இந்த தானியேல் பாபிலோனிய இலக்கியத்தை ஏதாவது அவர் படித்துக் கொண்டார். ये जो डैनियल जो है बाबिलोन के लिटरेचर को पढ़ लिया। அவர் 3 மொழி ஏதாவது நிபுணராக இருந்தார். वो जो 3 भाषा के जो है वो जो लिटरेचर करते थे, எபிரிய பாபிலோனிய அசிரிய மொழிகளை ஏதாவது அவர் கற்றதாவது जो தேர்ந்தெடுத்தார். हिब्रू बाबिलोन और असीरियन ये सभी भाषा का जो उन्होंने
सीख लिया। பாபிலோனுடைய சகலதாது காரியங்களிலும் அதாவது மிக சிறந்த மனிதனாக அவர் இருந்தார். बाबीलोन के सभी कार्यों में एक ज्ञानी पुरुष था। எல்லா துறைகளிலும் அவர் சிறந்தவராக இருந்தார். सभी कामों में वो एक अच्छा मनुष्य था। அவர் ஞானியாக இருந்தார். वो एक ज्ञानी पुरुष थे அவர் அதாவது பெரியோர்களுக்கு ஆலோசனை கொடுப்பவராக இருந்தார். और बड़े लोगों को ऐसे एडवाइस देने वाले थे। தனிப்பட்டதாவது உதவியாளர் அதாவது பாபிலோன் அதாவது அரசனாகிய நேபுகாத்நேச்சாருடைய அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட். और जो बाबीलोन जो राजा उसका जो निजी सहायक। 1 அதிகாரம் 19-20 வாக்கியத்தை வாசிக்கலாம். 1 அதிகாரம் 19-20. 1:19-20 को पढ़िए। ஹalleluya ஹalleluya. பாருங்கள் அதாவது மற்றவர்களை அதாவது காட்டிலும் அதாவது மிக சிறந்த ஒரு நிலையை அதாவது தானியேல் அவருடைய நண்பர்கள் அடைந்திருந்தார்கள். हम देखते हैं दूसरे ज्ञानियों के तुलना में डैनियल जो है सर्वश्रेष्ठ था। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की महिमा। நான் நேபுகாத்நேச்சார் அதாவது அவர் அதாவது கண்டதாவது சொப்பனங்களுக்கு नेबूकदनेस्सर जो स्वप्न जो देखते थे இந்த தானியேல் அதாவது விளக்கம் கொடுத்தார். ये डैनियल जो इसका जो है जो उत्तर देता எத்தனையோ அதாவது ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது யோசேப்பு அதாவது சொப்பனங்களுக்கு அதாவது விளக்கத்தை கொடுத்ததை போல कितने साल के पहले यूसुफ ने जैसे स्वप्न का जो है अर्थ बताया था இங்கே அதாவது தானியேல் இந்த அரசனுடைய சொப்பனங்களுக்கு அதாவது விளக்கம் கொடுக்கிறார். यहाँ पे जो डैनियल जो है जो राजा का जो स्वप्न के बारे में उसका जो है बातचीत विषय बताता है। எல்லா ஞானிகளிலும் சிறந்த ஞானியாக அவர் இருந்தார். सभी ज्ञानियों में जो श्रेष्ठ ज्ञानी था பாபிலோன் மாகாணத்திலே जो बाबीलोन जो देश में இவரை அதாவது அரசன் ஒரு குட்டி கடவுளாக அதாவது நினைத்திருந்தான். ये जो राजा तो इनको एक परमेश्वर के ओहदे पे देखता था। என்னது குட்டி கடவுளாக एक छोटा परमेश्वर के ओहदे पे देखता था। அவ்வளவு சிறந்த மனிதனாக அவர் இருந்தார். उतना एक उत्तम श्रेष्ठ मनुष्य எப்படி தான் இதையெல்லாம் ஒரு பெதாவது அடைந்தார்? ये कैसे सब அவர் அதாவது இஸ்ரவேலர் அதாவது ஜனங்கள் மத்தியில் அதாவது அவிசுவாசம் அதாவது பின்தங்கி இருந்ததா இஸ்ரவேலர் மத்தியிலே वे जो पीछे हटे इसराइलों के बीच में பின்வாங்கி இருந்ததாவது வெகு ஜனங்கள் மத்தியிலே जो पीछे हटे बहुत से लोगों के बीच में சிலர்கள் மாத்திரம் தான் அதாவது ஆண்டவரை அதாவது நம்பி விசுவாசித்து केवल कुछ लोग ही परमेश्वर विश्वास करके அவர்கள் அதாவது தலை சிறந்த மகதாத நபர்களாக பூமியிலே அதாவது அவர்கள் பிரகாசித்தார்கள். वे लोग जो है बड़े मनुष्य करके धरती पे हो गए। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा। இந்த தானியேல் ஒரு ஆளுநராக जो ये डैनियल जो है एक राज्यपाल जैसा था। ஆளுநர் என்றால் அதாவது கவர்னர் राज्यपाल कहते हैं। அதாவது பாபிலோன் பாரசீக அதாவது அந்த அவருடைய அதாவது அதிகாரத்தில் இருந்ததாவது நாடுகளின் அதாவது கவர்னராக அவர் மாற்றப்பட்டார். जो पर्शियन एम्पायर के जो अंडर में जो देश थे उनका ये गवर्नर था। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் உண்மை உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் परमेश्वर के लोग हम भी सच्चाई से रहेंगे நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையும் परमेश्वर के सामने हम மனிதர்கள் மத்தியிலும் அதாவது உண்மை உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் मनुष्य के बीच में अगर हम सच्चाई से रहेंगे தேவன் நம்மை அதாவது உயர்த்தும் அதாவது காலம் அதாவது அதிக அதாவது தொலைவில் இருக்காது. और परमेश्वर में ऊंचा उठाने का समय बहुत ही निकट होगा। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा। இந்த அதாவது தானியேல் அதாவது வரலாற்றில் அதாவது இடம் பெற்றிருக்கிறார். ये डैनियल जो है इतिहास में ने जगह पाया। வரலாற்றில் அதாவது அவர் அதாவது இடம் பெற்றிருக்கிறார். इतिहास में इन्होंने जगह बनाया। தானியேல் அதாவது சரித்திரத்தில் அதாவது இடம் பெற்றிருக்கிற காரணம் என்ன? डैनियल जो इतिहास में जगह पाया उसका कारण क्या है? அவர் அதாவது ஒரு அதாவது விசேஷித்த ஒரு புத்தகத்தை எழுதினார். उन्होंने एक विशेष एक पुस्तक ने उन्होंने लिखा है। அது அதாவது உலகத்தினுடைய தலைவர்கள் மாத்திரமல்ல वो संसार के जो नेताओं का नहीं அதாவது உலகத்தின் அதாவது யுகத்தின் அதாவது கடைசி அதாவது காலங்களில் நடைபெற போகிறது அதாவது அவர் அதாவது தன்னுடைய அதாவது ஆன்மாவிலே ஏற்கனவே அதை அறிந்து வெளிப்பாடாக அந்த புத்தகத்தை அவர் எழுதினார். उन्होंने जो संसार के अंत में जो होने वाले विषय को जो लिखा गया है தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा। அந்த வெளிப்பாடுகள் அதாவது அவர் எழுதினபடியே நடைபெறுகிற பெரிய தீர்க்க தரிசனங்களாகும். जो प्रकटीकरण जो लिखा है उसके वो लेख के अनुसार ही हो रहा है। அவர் தேவனுடைய தீர்க்க தரிசியாக वो परमेश्वर का भविष्य இஸ்ரவேலின் அதாவது மகாபெரும் தீர்க்க தரிசியாக அவர் வழங்கினார். इस्राएल का एक बड़ा महान भविष्य அவருடைய தீர்க்க தரிசனம் அதாவது உணர்ச்சி மிக்க उनका जो नबुव्वत जो है वो
ரகசியங்களாக இருந்தது. वो रहस्य की बातें थी. அதாவது உணர்ச்சி அதாவது மிக்கதாத ரகசியங்கள் என்றால் वो जो है जो रहस्य बातें அந்த வெளிப்பாடு ஏதாவது நாம் படிக்கும் பொழுது நமக்கு திகிலும் उनका जो प्रकटीकरण जो पढ़ेंगे तो हमें நமக்கு महसूस होगा. பயமும் हमें जो एक भय நமக்கு விசுவாசமும் और विश्वास நமக்கு நம்பிக்கையும் और जो भरोसा தேவன் மேல் ஏதாவது ஒரு பற்றுதலும் परमेश्वर के ऊपर जो है जो प्यार ஒரு ஏதாவது பயமும் நமக்கு உண்டாகும். और जो भय जो हमें होगा. அதனால் தான் ஏதாவது உயர்ச்சி ஏதாவது உணர்ச்சி மிக்கதாவது ரகசியங்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். वो जो जज्बात वाला जो बातें है वो उसमें होगा. வரும் காலத்தை குறித்து தானியேல் ரொம்ப தீர்க்கமாக எழுதினார். आने वाली बातों को हमें दानियेल बहुत स्पष्ट लिखा है. அதாவது வரும் காலங்களில் ஏதாவது ராஜ்யங்கள் அரசர்கள் எப்படி இருப்பார்கள் என்றும் आने वाले समय में राज्यों और राजाओं कैसे रहेंगे, அது என்ன நடைபெற போகிறது என்பதையும் क्या होगा करके அதை தெளிவாக அவர் எழுதினார். बहुत ही स्पष्ट रूप से लिखा है. வரலாற்றில் அவர் இடம் பெறுகிறார். इतिहास में वो जो उन्होंने जगह தேவனுடைய बनाई, நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा. அநேக ரகசியங்களை தானியேல் கண்டார். और अनेक रहस्य बातों दानियेल ने लिखा. தேவனுடைய சிந்தையை தானியேல் அவர் எழுதி வைத்தார். और परमेश्वर के सोच दानियेल ने लिख लिया. அப்ப தானியேல் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் இதனால் அறிந்து கொள்ளலாம். तो दानियेल किस प्रकार का महापुरुष था. இந்த தானியேலுடைய பின்னணிகள் இவ்வளவு இருக்க दानियेल का जो है पिछला जो इतना कुछ है, தானியேலுடைய சிறப்பான பண்புகளை நாம் தியானிக்க வேண்டும். उनके जो है श्रेष्ठ गुण के बारे में हम அவருடைய பண்புகள் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது, उनके जो गुण कैसे थे. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा. தேவன் அவருக்கு பரம ஞானத்தை கொடுத்திருந்தார். परमेश्वर ने उनको जो है उत्तम ज्ञान दे दिया. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம பரம ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग हम भी जो उत्तम ज्ञान உலக ஞானம் அல்ல, सांसारिक ज्ञान नहीं. உலக ஞானமானது நம்மை ஏமாற்றி விடும். सांसारिक ज्ञान तो धोखा देगा. பரலோக ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் ईश्वरीय ज्ञान जो हम पाएंगे तो பூமிக்குரிய வாழ்க்கையிலும் सांसारिक जो जिंदगी ஆன்மீக வாழ்க்கையிலும் आत्मिक जिंदगी அது நமக்கு பெரும் ஆசீர்வாதத்தை பெரும் நன்மையை நமக்கு தரும். वो हमें बहुत आशीष और भलाई देगा. யோசேப்பை போல தானியேலும் यूसुफ के जैसा दानियेल भी சொப்பனங்கள் வெளிப்பாடுகள் தீர்க்க தரிசனங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கும் ஆற்றலை அவர் பெற்றிருந்தார். और जो सपना का जो है मतलब बताने का जो उन्होंने जो अनुग्रह पाया था. 1ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம். தானியேல் இரண்டாம் அதிகாரம் 24வது வாக்கியம். 2:24. 2ஆம் அதிகாரம் 24. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆற்றலை தேவன் தானியேலுக்கு கொடுத்திருந்தார். ये जो स्वभाव है ये परमेश्वर ने दानियेल को दिया था. இந்த ஆற்றலை இதற்கு முன்னமே யோசேப்பு பெற்றிருந்தார். ये जो गुण जो है इसके पहले यूसुफ के पास था. கடினமான காரியங்கள், बहुत ही मुश्किल बातें, நாம் அறிய முடியாத காரியங்கள், हम नहीं समझ पाएंगे ऐसी बातें, अनेक ரகசியங்கள் और कई रहस्य बातें, அவைகளை தேவ ஞானத்தினாலே वो सब बातों தேவன் நமக்கு கொடுக்கிற ஆற்றலினாலே परमेश्वर जो हमें जितने ज्ञान जो है நாம் அதை வழங்கிக் கொள்ளலாம், விளக்கிதா சொல்லவும் செய்யலாம். उसे हम समझ सकते हैं और समझा भी सकते हैं. அவிதமாகவே யோசேப்பு वैसे जो यूसुफ जो है தான் தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற போகிறதா காரியத்தை अपनी जिंदगी में होने वाले जो बातों जो வரும் காலத்திலே எதிர்காலத்திலே நடைபெற போகிறதை முன்னமே அறிந்திருந்தார். तो भविष्य में होने वाले बातें पहले ही जान चुके थे. அது மாத்திரமல்ல, பார்வோனுடைய தரிசனங்கள் சொப்பனங்களுக்கு விளக்கத்தை யோசேப்பு கொடுத்தார். केवल उतना ही जो फिरौन के जो है स्वप्न दर्शन के जो है वो बातें बताने लगे. இவர்கள் மற்றவர்களிலிருந்து சற்று விலகி விசேஷித்தவர்களாக இருந்தார்கள். ये लोग औरों से हटके थोड़ा विशेष थे. அந்த யோசேப்பும் எகிப்தின் அரசனாக மாறினார். यूसुफ भी जो है जो मिस्र देश का जो राजा, அந்த யோசேப்பை போலவே இங்கே தானியேல் பாபிலோனிலே यूसुफ की तरह इधर यहाँ पे दानियेल भी இங்கே அவர் யோசேப்பை போலவே இங்கே தேவன் கொடுத்த ஆற்றலை அவர் நிறைவேற்றுகிறார். यूसुफ की तरह तो परमेश्वर ने दिया और जो
स्वभाव को उन्होंने पूरा किया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की தேவன் நமக்கு ஞானத்தையும் அதாவது விவேகத்தையும் தர வேண்டும். परमेश्वर हमें ज्ञान और विवेक दे। நான் இந்த தினத்தில் ஏதாவது காலையில் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது ஞானம் என்றால் என்ன, விவேகம் என்றால் என்ன என்று சொல்லி தியானித்துக் கொண்டிருந்தேன். आज सुबह ध्यान कर रहा था ज्ञान क्या है और विवेक क्या करके मैं देख रहा ஞானம் நமக்கு ஏதாவது இருக்க வேண்டும். ज्ञान हमें होना चाहिए। ஆனால் அதாவது அந்த ஞானத்திலே விவேகம் என்று சொல்லப்படுகிறது. और उस ज्ञान में विवेक जो है அந்த ஞானத்தை ஏதாவது நாம் அதை எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஏதாவது ஒரு அறிவு தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். उस ज्ञान को जो कैसे हम इस्तेमाल करना है करके परमेश्वर ஞானம் இருக்கலாம், விவேகம் இருக்காது. ज्ञान होगा विवेक नहीं। விவேகம் என்றால் என்ன? विवेक का मतलब क्या है? நாம் தான் செய்ய வேண்டியதான காரியத்தை தான் செம்மையாக செய்யும் ஏதாவது ஒரு ஆற்றல். हम जो करने वाले काम को अच्छी तरह से करने वाला जो एक அது அநேகருக்கு ஏதாவது பயனுள்ளதான ஒரு ஆற்றலாக ஏதாவது தென்படும். औरों को बहुतों को जो जरूरतमंद पड़ता है। தேவன் நமக்கு ஏதாவது விவேகத்தை தர வேண்டும். परमेश्वर हमें विवेक देना है। அதாவது சூழ்நிலைகளை தான் அறிந்து கொள்ளும்படியாக, हालतों को समझने के लिए, எதிரிகள் ஏதாவது நம்மை ஏதாவது தாக்க ஏதாவது முயற்சிக்கிறார்கள் என்பதை அறிந்து जो दुश्मन हम पे हमला कर रहा है ये समझने के लिए நாம் சரியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். हम खुद को तैयारी करना। நாம் எதிரிகளை நாம் தாக்க வேண்டாம். हम दुश्मनों पे எதிரிகள் வருகிறதுக்கு ஏதாவது முன்பு நாம் ஏதாவது நம்மை அறிந்து जब दुश्मन हम पर जो हमारे पास आने वाले நாம் जान के நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதாம். हम खुद को बचा सकते हैं। இதுதான் விவேகம். यही विवेक होता है। அதாவது எதிரிகளை போய் தாக்க வேண்டிய அவசியமே இல்லை. दुश्मनों को जाके हल्ला करने की जरूरत नहीं। நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டோம் என்றால் ஏதாவது எதிரி நம்மை தாக்கி அவன் மேற்கொள்ள முடியாது. हमने खुद को अगर बचा लिया तो दुश्मन அதுதான் அதாவது விவேகம் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். उसी को विवेक कहते हैं। இந்த தானியேலுடைய ஆன்மீக பலன், ये दानियेल का जो आत्मिक जो ताकत அவர் ஆன்மீகமாக ஆத்மீக நிலையிலே எப்படி வல்லவராக அவர் இருந்தார். वो कैसे आत्मिक रूप में सामर्थ्य है। 6ஆம் அதிகாரம் 4-5 வாக்கியத்திலே தானியேல் 6:4-5 Daniel 6:4-5 இங்கே பாருங்கள், அவரோடு பழகியதாது அவரோடு வாழ்ந்து வந்த நண்பர்கள், उनके साथ रहने वाले उनके जो मित्र थे, பாபிலோனிய அதிகாரிகள், बाबिलोनी जो अधिकारी, அவர்களுக்கு தெரியும் தானியேல் யூதன் என்பது அவங்களுக்கு தெரியும். उनको पता था कि डैनियल एक यहूदी है। இந்த யூதன் ஒரே தெய்வத்தை தான் ஆராதிக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியும். ये यहूदी है जो है एक ही परमेश्वर को आराधना இந்த करता है। யூதன் மற்ற தெய்வங்களை ஆராதிக்க மாட்டான், தன்னுடைய தேவனுக்கு மாத்திரம் தான் ஆராதனை செய்வான் என்பதையும் அறிந்தார்கள். यहूदी जो है गैर परमेश्वरों को दंडवत नहीं करेंगे, वो अच्छा पता था। இந்த தானியேலை நாம் அதை எப்படி குற்றப்படுத்தலாம்? डैनियल पे हम कैसे दोष இவன் लगाएं? எந்த குற்றத்தில் சிக்குவான் என்று சொல்லி किस दोष में इसको फंसाए? கழுகு கண்களை போட்டு தேடிக் கொண்டிருந்தார்கள். ऐसे जो है चील की जो नजर रखे हुए, தானியேல் தூங்குகிற சமயத்திலே, डैनियल जब सोते தானியேல் விழித்ததாவது இருந்த சமயத்திலே, जब वो उठता था, தானியேல் போகிற வருகிறதாவது இடங்களிலே, डैनियल जो आने जाने அவன் के இருக்கிற இடங்களிலே அவனுடைய சகலத்தையும் பரிசோதித்துக் கொண்டிருந்தார்கள். सभी जो मूवमेंट्स को लोग नजर रख रहे थे। தானியேல் மிகவும் புத்திசாலியாக இருந்தார். डैनियल एक बहुत ही एक बुद्धिमान व्यक्ति था। புத்திசாலித்தனம் நமக்கு ரொம்ப அவசியம். और जो है एक होशियारपन जो நாம் है புத்தியற்றவர்களாக இருந்தோம் என்றால், अगर हम बिना बुद्धि के रहेंगे तो நம்முடைய நண்பர்களே நம்மை ஏமாற்றி விடுவார்கள். तो हमारे मित्र ही हमें जो है हमें फंसा देंगे। ஏனென்றால் ஒரு தீமை நிறைந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம். क्योंकि एक बुराई भरा जिंदगी संसार में रहते हैं। இந்த தானியேலுடைய பண்புகள், அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகள்? डैनियल के जो ये स्वभाव है कि किस प्रकार அவருடைய ஆன்மீக வல்லமை எதில் இருக்கிறது? उनका जो आत्मिक सामर्थ्य कैसा था? இங்கே காபிரியல் தூதன் இங்கே தானியேலை அழைக்கிறார். यहाँ पे जो एक जो गैब्रियल देवदूत जो है डैनियल को बुलाते हैं। பிரியமான புருஷனாகிய தானியேலே, जो प्रिय पुरुष डैनियल करके, பிரியமான புருஷன் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், प्रिय जो मनुष्य डैनियल का मतलब क्या है? மதிப்புக்குரிய, मतलब आदर के योग्य, பிரியமான, प्रिय, கனம் பொருந்திய, जो सम्मान के योग्य, உயர்ந்த ஒரு அதிகாரத்தை பெரிய தூதன் தானியேலை அழைக்கிறார். ऐसे एक ऊंचे सम्मान से जो है गैब्रियल दूत तो उसे बुलाते நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாபிலோனிலே, हैं। पहले भी जैसे बोला தானியேல் ஒரு குட்டி கடவுளை போல இருந்ததாக சொல்லப்படுகிறது. जैसे डैनियल को एक छोटा परमेश्वर के जैसे देखते हैं। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा। இந்த ஒரே இறைவன் யெகோவாவை வணங்கி வந்த பக்தனாகிய தானியேல் நமக்கு எவைகளை நமக்கு கற்றுத் தருகிறார்? एक ही परमेश्वर यहोवा जो उसका दंडवत कर रहे हैं, डैनियल हमें क्या बताता है? அவருடைய ஆன்மீக பலன் எதில் இருக்கிறது? उनका जो आत्मिक ताकत அவர் ஆன்மீகம்
அதிகமாக அதாவது எதில் வல்லவராக அவர் இருந்தார். वो किस चीज में जो सामर्थ्य है, நாம் அதாவது அறிந்து கொள்ள வேண்டியதாவது காரியங்கள். हम जानने वाली एक बात है. 10ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம், தானியேல் 10:19. ம் 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 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा. இந்த தானியேலை பார்க்கதாவது இங்கே தான் இந்த ஒரு இடத்திலும் यहाँ पे और एक जगह हम देखते हैं, அதாவது பிரியமான புருஷனாகிய அதாவது தானியேலே, हे प्रिय पुरुष डैनियल, பயப்படாதே என்று சொல்லியதாவது இங்கே அதாவது காபிரியேல் தூதன் சொல்லுகிறார். मत डर करके यहाँ पे गैब्रियल दूत जो कहता है. பொதுவாக தேவ தரிசனம் பெறுகிறவர்கள், आमतौर पे जो परमेश्वर का दर्शन पाते हैं, தேவனை பார்க்கிறவர்கள், जो परमेश्वर को जो देखते हैं, முகமுகமாக தரிசிக்கிறவர்கள், जो रूबरू जो देखते हैं, தேவனுடைய மகத்துவத்தை பார்த்ததாவது अनेक பேர் அலறினார்கள். परमेश्वर की महत्व कामों को देख के वो लोग अनेक பேர் பயப்பட்டார்கள். कई लोग घबरा गए. அப்பொழுதுதான் தேவன் சொல்கிறார், பயப்படாதே. तभी जो परमेश्वर कहते हैं मत डर. தேவனை பார்க்கிறான், தேவனை அவர் தரிசிக்கிறான் என்றால் अगर एक मनुष्य परमेश्वर அவனுக்கு देखता है, தேவ பயம் உண்டாகும். उसके जो परमेश्वर का भय होगा. ஹalleluya. Hallelujah. அப்படி பெரியதாவது தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்கிறார், ऐसे एक बड़ा भविष्यवक्ता यशायाह कहते हैं, ஐயோ அதமானேன், ऐसे उसने अपने मुंह நான் அசுத்தன் मैं अशुद्ध என்று பயப்படுகிறார்கள். ऐसे वो அவர்கள் எல்லோரும் இந்த நம்மை போலதாவது உள்ளதாவது மனிதர்கள் அல்ல. ये लोग हमारे जैसे मनुष्य नहीं थे. அவர்கள் எல்லோரும் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளாகும். ये लोग बड़े बड़े भविष्य, அவர்கள் எல்லோரும் பெரிய மனிதர்களாகும். ये लोग बड़े அவர்களே தேவனை கண்டு அலறுகிறார்கள், वही परमेश्वर को देख பயப்படுகிறார்கள். डर जाते हैं. ஆனால் இறைவனை பார்க்கிறது அது சாதாரண சுலபமான காரியம் அல்ல. परमेश्वर को देखना आसान नहीं है. அவர் இறைவன் என்றால் वो परमेश्वर है. இந்த பக்தர்களை பாருங்கள், பாவம் செய்யாத தானியேல், जो पाप नहीं ஒரு किया, குற்றமும் கண்டறியதாவது முடியாத ஒரு நபர், जिसमें एक दोष भी नहीं मिला, அவர் அதமாகிறார். वे जो भयभीत से कांप रहे, பயந்ததாவது அவர் நடுங்குகிறார். ऐसे भय से कांप रहे. அவர் பயந்ததாவது நிற்கும் பொழுது சொல்கிறார், மகனே பயப்படாத. जब वो डर रहा था तब दूत ने कहा कि मत डर. இது பக்தன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? यहाँ पे जो भक्त जो हमें जो बताया, பக்தர்கள் எல்லோரும் தேவனை தரிசிக்கிறார்கள் என்றால் முதலாவது தங்களை மண்டியிட்டதாவது தங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சரணடைகிறார். भक्त जो परमेश्वर को देखते हैं उसके पहले अपनी जिंदगी को सौंप देते हैं. தேவன் மகா பெரியவராக இருக்கிறார். परमेश्वर जो महा ஒரு परमेश्वर, சாதாரண மனிதனை போல டீல் பண்ணிட்டு இருக்கிறான். जो एक सादा मनुष्य के जैसे डील करते हैं. தேவன் பெரியவராகும். परमेश्वर जो महान है, தேவனதாவது அநாதியாக இருக்கிறதாவது சர்வத்தையும் ஆளுகை செய்கிற இறைவனாக மகத்துவமானவராக இருக்கிறார். परमेश्वर जो सब पे प्रभुता करने वाला महत्व परमेश्वर. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு தேவ பயம் வேண்டும். परमेश्वर के लोग परमेश्वर का दर्शन पाना है तो पहले परमेश्वर का भय, தேவனுடைய பயம் நமக்கு வேண்டும். परमेश्वर का भय हमें होना தேவனுக்கு चाहिए. பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். परमेश्वर का भय हमें होना चाहिए. இந்த தானியேலுடைய நற்பண்புகள், ஆன்மீக நற்குணங்கள், यहाँ पे जो डैनियल के जो आत्मिक जो अच्छे गुण थे, அவைகள் என்ன? அவைகள் தேவனுக்கு கீழ்ப்படியும் மனத்தாழ்மையாகும். वो परमेश्वर का अधीन होना था. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हम नम्र के हृदय से, நம்முடைய ஊழியத்தை காட்டிலும் பெரியவராக இறைவர் இருக்கிறார். हमारी सेवा से जो ऊपर बड़ा परमेश्वर, தேவன் பெரியவராக இருக்கிறது நிமித்தம் தாழ்மை உள்ளவர்களாக நம்ம மேல் அவர் இரக்கம் செய்கிறார். परमेश्वर बड़ा इसके लिए जो है नम्र, हम पर जो अनुग्रह करता है. இந்த மகா பெரும் தீர்க்கதரிசி, ये जो है जो बड़ा இந்த புத்திசாலியானதாது ஞானம் உள்ள தீர்க்கதரிசி, ये जो बुद्धिमान और ज्ञानी जो அறிவுள்ளதாது அடைந்திருந்ததாது இந்த தீர்க்கதரிசி, ये जो है पूरे बुद्धि से அவர் பயப்படுகிறார். ஐயோ இறைவனதாது நம்ம பக்கத்துல வந்திருக்கிறான். वे जब परमेश्वर के समूह में आने से डर गए. பயப்படாது, ऐसे मत डर, பயப்படாது. मत डर. தானியேல் அப்படிப்பட்டவர் அல்ல. दानियेल எதிரிகள் அந்த பாபிலோன் தலைவர்கள் மனிதர்கள் எல்லோரும் நேரடியாக பார்த்தார்கள். डैनियल को जो है बाबिलोन के जो ஒரு குற்றத்தை காண முடியவில்லை. कोई उन दोष उन पे नहीं लगाया. அவருடைய நற்பண்புகள், ऐसे उनके जो अच्छे गुण, आत्मिक बात है. ஒன்று पहली बात ஞானம், ज्ञान, விவேகம், विवेक. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा. தானியேலுடைய வாழ்க்கையிலே பல அவர் நடப்பித்த செயல்களிலே, डैनियल की जिंदगी में जो कई बातों ने किया, தானியேல் புத்தகத்திலே அநேகத்தை படித்து அறிந்து கொள்ளலாம். डैनियल की पुस्तक आप पढ़ के देख सकते हैं. அவர் ஒன்றும் அவசரப்பட்டதாவது ஒன்றையும் செய்யவில்லை. जल्दबाजी में उन्होंने कोई कार्य नहीं किया. அவர் பொறுமையோடு ஜெபத்தோடு எல்லாவற்றையும் கையாண்டார். सब बात उन्होंने धीरज से और प्रार्थना से பொறுமை, ஜெபம்,
जो धीरज और प्रार्थना அவருடைய வாழ்க்கையின் ஏதாவது பெரியதாவது பலமாக இருந்தது. उनकी जिंदगी का उनकी सबसे बड़ी ताकत है। அவசரமாக ஏதாவது செய்து ஏதாவது காரியத்தை ஏதாவது சொதப்பவில்லை. जल्दबाजी में से कार्यों को करके சரியான நேரத்தை ஏதாவது அவர் கவனமாக ஏதாவது பார்த்து கொண்டிருந்தார். ठीक समय में और ध्यान से वो बातों को देखते थे। சந்தர்ப்பத்தை ஏதாவது அவர் ஏதாவது அதை ஏதாவது கைவிடாமல் சந்தர்ப்பத்தை ஏதாவது தனக்கு சாதகமாக்கி கொள்ள ரொம்ப பொறுமையோடு அதை டீல் பண்ணினார். हालातों को जो अपने लिए जो है फेवरेबल देख के वो कार्य करते थे। அவருடைய வாழ்க்கையில நமக்கு அதை பார்க்கிறது என்ன தெரியுமா? उनकी जिंदगी में देखने वाली बात क्या है? அடக்கம். जो है डिसिप्लिन। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு மாடஸ்டி அடக்கம் ரொம்ப அவசியம். और जो है हमें जो अनुशासन बहुत ही जरूरी है। அவர் தன்னுடைய ஏதாவது வாழ்க்கையில ஏதாவது பல சந்தர்ப்பங்களிலே उनकी जिंदगी में कई हालातों में பாருங்கள் ஏதாவது ஒரு அதிகாரி ஏதாவது அவரிடத்தில் வந்து ஏதாவது சில ஏதாவது காரியங்களை ஏதாவது செய்ய ஏதாவது விரும்புகிறான். ऐसे एक अधिकारी उनके पास आके एक कार्य को करना चाहते हैं। அதாவது அப்பொழுது வந்து ஏதாவது அவர் எப்படி பதில் அளிக்கிறார் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். और उस वक्त उन्होंने कैसा उसका जवाब उत्तर दिया रहेगा हम देखना चाहिए। ஒன்றாம் அதிகாரம் 8 16வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். पहली अधिकार 8 से लेके जो 16 तक देखेंगे। இன்னும் ஒன்றாவது அடுத்த சமுதாயது இங்கேதாவது இரண்டாம் அதிகாரம் 14 15வது வசனத்தை வாசிக்கலாம். இரண்டாம் அதிகாரம் 14 15வது வாக்கியங்கள் 2 14 15 से देखेंगे। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा। இங்கே பாருங்கள் அவர் சமயத்தை ஏதாவது கேட்கிறார். यहाँ देखते हैं कि उन्होंने कुछ समय मांगा। நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். हमारी जिंदगी में हम थोड़ा धीरज रखना है। சில நேரங்களில் ஏதாவது பொறுமையானது நமக்கு ஏதாவது மிகுந்த பலனை நமக்கு தரும். कभी कभी जो सब्र जो हमें बहुत ताकत देगा। அவசரப்படுகிறதுனால நம்ம अनेक காரியங்களில் ஏதாவது தோல்வி அடைந்து விடுகிறோம். जल्दबाजी में बहुत से कार्यों में हम जो हार जाते हैं। பொறுமை ஜெபம் it is very very important. धीरज और प्रार्थना बहुत ही जरूरी है। பொறுமை மாத்திரமல்ல केवल धीरज ही நாம் ஜெபிக்க வேண்டும். हम प्रार्थना भी करना தேவ है। சித்தத்தை நாம் அறிய வேண்டும். परमेश्वर की इच्छा को हम जानना பொறுமை है। காக்க வேண்டும். धीरज से रहना है। இந்த தானியேலை பாருங்கள். यहाँ दानियेल को அரியோகி என்றதாவது அந்த ஏதாவது தலைமை ஏதாவது அதிகாரி வந்து ஏதாவது அவரிடத்தில் ஏதாவது கேட்ட பொழுது जब वो प्रधान अधिकारी आके उनसे पूछा அதாவது இவர் ஏதாவது உடனடியாக ஏதாவது சடதியாக ஒரு பதிலை கொடுக்கவில்லை. वे जल्दबाजी में उनको जवाब नहीं दिया। அவர்கிட்ட பெருமை இல்லை. उनके पास जो है घमंड नहीं था। அவர்கிட்ட அகம்பாவம் இல்லை. उनके पास जो है அவர்கிட்ட ஏதாவது தாழ்மை இருந்தது. उनके पास नम्रता था। அவர்கிட்ட பொறுமை இருந்தது. धीरज था। அவர் ஏதாவது கொஞ்சம் பொறுங்க. उन्होंने कहा थोड़ा धीरज रखो। அவர் போய் என்ன செய்தார் என்றால் वो जाके क्या கவனை காலத்தை கேட்டார். कुछ समय उन्होंने मांगा। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம தேவனிடமாவது கொஞ்சம் சமயத்தை நாம கேட்க வேண்டும். परमेश्वर के लोग हम परमेश्वर से தேவனே समय உம்முடைய मांगना। வாழ்க்கையில் ஏதாவது நீர் செய்ய இருக்கும் ஏதாவது அந்த காரியத்தை நீர் உம்முடைய வேளை परमेश्वर ये कार्य में जिंदगी நான் விரும்புகிறது அந்த நேரம் அல்ல. मेरी इच्छा के अनुसार समय नहीं। நீர் விரும்புகிற அந்த நேரத்தை ஏதாவது நீர் எனக்கு தந்தருளும் அது மட்டும் நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். आप जो समय चाहेंगे उस समय तक मैं प्रार्थना करूंगा। எனது அது மட்டும் நாம் ஏதாவது நான் விண்ணப்பித்துக் கொண்டிருப்பேன். उस समय तक मैं प्रार्थना இந்த करूंगा। தானியேல் ஏதாவது அப்படி ஏதாவது விண்ணப்பித்துக் கொண்டிருந்தார். डैनियल भी ऐसे ஜெபித்துக் கொண்டிருந்தார். प्रार्थना में தேவன் அவருக்கு ஏதாவது வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்தினார். परमेश्वर ने जो आने वाले बातों को बताया। ஹalleluya ஹalleluya। நாம் அமர்ந்திருந்து நாம் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது हम धीरज से जब प्रार्थना में करके परमेश्वर से पूछेंगे வரப்போகிற காரியத்தை தேவன் அது ஏற்கனவே நமக்கு வெளிப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். आने वाले बातों को प्रकट करने के लिए परमेश्वर सामर्थ्य है। இந்த பக்தன் அதாவது பொறுமையோடு காத்திருந்தார். அவருக்கு ஞானம் விவேகம் இருந்தது. यहाँ पे भक्त जो है सब्र से जो है ஞானம் மாத்திரமல்ல ஞானத்திலும் விவேகம் இருந்தது. केवल ज्ञान नहीं ज्ञान के साथ विवेक भी होना चाहिए। சிறப்பாக செய்யும் ஆற்றல் और वो ठीक तरह से करने का जो ஒரு காரியத்தை நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் வாழ்க்கையிலே குடும்பத்திலே எதாக இருந்தாலும் சரி एक कार्य को अगर करना है परिवार में कोई भी कार्य हो, ஊழியமாக இருந்தாலும் சரி चाहे सेवा हो விவேகமாக செய்ய நாம் ஏதாவது முயற்சிக்க வேண்டும். विवेक के साथ करने के लिए हमें कोशिश करना चाहिए। விவேகம் இல்லாமல் அவசரப்பட்டுக்கிட்டது அது வாயில வந்தது பேசிக்கிட்டது அது இப்படி ஏதாவது இந்த ஏட்டிக்கு போட்டி செய்கிறது எல்லாம் எந்த பிரயோஜனமும் ஏதாவது நமக்கு தராது. மற்றவர்களுக்கும் எந்த பிரயோஜனத்தையும் ஏதாவது கொடுக்காது. बिना विवेक के और जल्दबाजी में कुछ बोलने से जो है बहुत बातों को नुकसान हो जाता है। தன்னை ஏதாவது கொலை செய்ய வந்த அரியோகு
खुद को जो हत्या करने वाला जो आया था, ஏனென்றால் அதாவது அரசனுடையதாவது சொப்பனத்திற்கு நீங்கள் உடனடியாக அதாவது எங்களுக்கு அதாவது பதில் வேணும். ऐसे राजा का जो स्वप्न का जो है उसका उत्तर हमें तुरंत चाहिए. பாபிலோனில் உள்ள அதாவது எல்லா ஞானிகள் அதாவது ஜோசியர்கள் எல்லா மந்திரவாதிகள் எல்லாரும் அதாவது பதில் கொடுக்க வேண்டும். बाबिलोन के सभी तांत्रिक और ज्योतिषी को लेके आए. நீங்கள் அதாவது பதில் கொடுக்கவில்லை என்றால் அதாவது உங்களை அதாவது எல்லாத்தையும் தான் தலையை சீவிர்வேன்னு சொல்லிட்டு அவன் அதாவது கட்டளை போட்டான். ऐसे जो स्वप्न का जो उत्तर नहीं देंगे तो मैं सबका सर कलम कर இப்பொழுது அரியோகு வந்து அதாவது தானியேலை பிடித்து கொண்டான். ऐसे अय्यो जो है डैनियल को पकड़ ஏன்னா அதாவது இந்த ஞானிகள் அதாவது இந்த ஜோசியர்கள் அதாவது இந்த புத்திசாலிகளை காட்டிலும் அதாவது தானியேல் பெரியவராக இருக்கிறார். ये ज्योतिषी तांत्रिकों के ज्ञान से भी डैनियल का ज्ञान ज्यादा था. தானியேலும் அதாவது இதை பற்றி அதாவது உன்னதமாக ஒரு வழக்கத்தை அதாவது ஒரு அதாவது காரியத்தை அதாவது தெரிவிக்கவில்லை. ऐसे डैनियल भी ऐसे बातों को बताया. அதனால அதாவது தானியேலும் அதாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அரியோகு வருகிறான். इसलिए डैनियल भी जो है हत्या होना करके आता है. கொஞ்சம் பொறுத்துரும், डैनियल ने कहा थोड़ा धीरज रखो, கொஞ்சம் அதாவது பொறுமையாரும். थोड़ा धीरज रखो. இவர் அதாவது காலம் சமயத்தை கேட்டார். ये जो है थोड़ा समय उनसे मांगता है. ஆண்டவரும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில அதாவது சமயத்தை அதாவது ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். परमेश्वर ही हमारी जिंदगी में समय की बहुत मुख्यता देता है. உடனடியாக அதாவது அநேக காரியம் அதாவது நடைபெறாது. तुरंत कोई काम ऐसा नहीं होगा. அநேக அதாவது நேரங்களிலே அதாவது நமக்கு வந்து அதாவது சமயம் ரொம்ப அவசியம். अनेक वक्त हमें जो है समय बहुत जरूरी है. தேவன் அதாவது சமயத்தை அதாவது ரொம்ப அதாவது முக்கியப்படுத்துகிறார். परमेश्वर समय को बहुत मुख्यता தானியேல் देता அதாவது சமயத்தை அதாவது தேடினார். है. डैनियल जो है समय को ढूंढता है. அரியோகு அதாவது அவர் அதாவது ஆச்சரியத்தோடு அதாவது பொண்ணு போயிட்டான். अरियोग जो है वो भी आश्चर्य होकर चला गया. தானியேலுடையதாவது அந்த புத்திசாலித்தனமான ஞானம் உள்ள விவேகம் உள்ள அந்த அதாவது பதில் डैनियल के जो है बुद्धिमान और विवेक भरा जो ஏனைய மற்றதாவது பாபிலோனியதாவது ஞானிகள் அதாவது கல்விமான்கள் அதாவது புத்திசாலிகள் அதாவது பல அதாவது பண்டிதர்களுடையதாவது ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. उसके द्वारा जो डैनियल के जो विवेक के द्वारा जो बाबिलोन के शास्त्री जो पंडित जो उनकी जिंदगी बच गया. ஹalleluya. ஹalleluya. நம்மால் மற்றவர்கள் பிழைத்திருக்க வேண்டும். हमारे द्वारा दूसरे लोग की जिंदगी बच जानी चाहिए. நாம் அதாவது பிறருக்கு அதாவது உயிர் உள்ள சாட்சிகளாக நாம் இருக்க हम வேண்டும். दूसरों के लिए एक अच्छी गवाही होना चाहिए. நாம் மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும். हम दूसरों की सुरक्षा करना चाहिए. உலகத்திலே தான் அநேகம் பேருக்கு ஏதாவது இப்படிப்பட்டது ஆலோசனை இல்லாததினாலே संसार में बहुत लोगों को ऐसे सुझाव देने के लिए कोई नहीं है. அநேகம் பேர் ஏதாவது அழிக்கப்பட்டு போய் कई கொண்டிருக்கிறார்கள். लोग ऐसे नष्ट हो रहे हैं. சபையிலும் அப்படிப்பட்டதாவது புத்திசாலிகள் ரொம்ப அவசியம். कलेशों में ऐसे बुद्धिमान लोग बहुत जरूरी है. சபைகளில் ஏதாவது புத்திசாலித்தனமாக ஏதாவது ஊழியம் செய்ய முடியாத அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க. ऐसे कलेशों में से बिना ऐसे विवेक के जो सेवा करने वाले भी है. அவர்களால் ஏதாவது ஜனத்திற்கு ஏதாவது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. उनके द्वारा लोगों को किसी प्रकार का भलाई नहीं है. இந்த தானியேல் ஏதாவது ஞானம் உள்ள விவேகம் உள்ளவராக வாழ்ந்தார். डैनियल विवेक और ज्ञान से जो जी रहे थे. ஆண்டவர் ஏதாவது அந்த தானியேலுக்கு ஏதாவது அரசனுடைய சொப்பனத்தின் ஏதாவது அர்த்தத்தை ஏதாவது காண்பித்தார். परमेश्वर ने जो है राजा का जो स्वप्न थे उसका जो है उसका बातों को उसने बताया. அதாவது தானியேல் அந்த ஏதாவது அரசனை கண்டதா சொப்பனத்தினுடைய விளக்கத்தை அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார் பாருங்க. डैनियल ने जो राजा ने देखा स्वप्न उसका जो है मतलब बताया. அதாவது உலகத்தின் அந்நிய காலங்களில் ஏதாவது உண்டாயிருக்கும் ஏதாவது பெரும் ஒரு வெளிப்பாடாகும். वो संसार में अंत काल में होने वाले जो भविष्य யுகத்தின் உலகத்தின் சரித்திரத்தின் வரலாற்றின் ஏதாவது கடைசி காலத்தில் ஏதாவது நடைபெற போகிற சம்பவத்தை ஏதாவது இங்கே தானியேல் எழுதி வைத்திருக்கிறார். ये संसार के जो अंतिम जो काल जो होने के उस बारे में लिखा गया है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. परमेश्वर के नाम की महिमा. தேவதாது தானியேல் ஞானம் உள்ள விவேகம் உள்ளவராக இருந்தார். डैनियल जो है ज्ञान और विवेक से भरा தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமதாவது ஞானம் விவேகம் அதாவது மிக மிக था. அவசியம். परमेश्वर के लोग हमको ज्ञान और विवेक दोनों जरूरी है. நமக்கு அதாவது விவேகம் மிக மிக அவசியம். विवेक जो हमें बहुत जरूरी है. இந்த தானியேல் அப்படிப்பட்டவராக இருந்தார். डैनियल जो इस प्रकार का एक இரண்டாவது दूसरी बात அவர் அதாவது பணிவானவராக वो बहुत ही एक नम्र व्यक्ति था. தாழ்மை உள்ளவராக இருந்தார். बहुत ही नम्रता से जीने वाले அவர் அதாவது எல்லாவற்றும் அறிந்திருந்த போதிலும் सब कुछ जानने के बाद எல்லாவற்றும் அவருக்கு தான் தெரிந்திருந்த போதிலும் सब ज्ञान होने के बाद भी அதை தெரிந்ததாக காட்டிக்கொள்ளவே இல்லை. उसका जो उन्होंने कभी घमंड नहीं किया. உலகம் தானியேலை பார்த்து கொண்டிருக்கிறது. संसार जो है डैनियल को देखते थे. அவருடைய அற்புதமான அவருடைய திறமையை அதாவது கவனித்துக் கொண்டிருக்கிறது. उसके अद्भुत हुनर को लोग देखते थे. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा. அவர் அந்த அற்புதமான அந்த அதாவது திறமையை उनके जो अद्भुत उनके जो हुनर को தனக்கண்டு खुद के लिए जो அதாவது சொந்தமா தனக்காக अपने लिए खुद के लिए ஒன்றையும் அவர் பயன்படுத்தவில்லை. कभी अपने निजी काम के लिए उन्होंने कभी इस्तेमाल नहीं பாருங்க. ஏதாவது கடைசி ஏதாவது கடந்த ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது பெந்தேகோஸ்து நாள் என்று ஏதாவது
ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்தேன். ऐसे जो पिछले जो पेंटिकोस्ट में एक मैंने एक मैसेज दिया था, ஆவியின் ஏதாவது கனிகள் உண்டு, जो आत्मिक जो फल जो है, ஆவியின் வரங்களும் உண்டு. आत्मिक वरदान भी है. இந்த கனிகளுக்கும் வரங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ये फलों में और वरदान में क्या फर्क है? கனிகள் என்பது जो फल जो है, ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியின் வாழ்க்கையில் ஏதாவது உண்டாகிறது கனி. हर एक विश्वास के निजी जिंदगी में होने वाला. வரங்கள் என்பது और वरदान தேவன் ஏதாவது ஒவ்வொருவருக்கும் ஏதாவது விசேஷித்த வரங்களை கொடுத்து परमेश्वर हर एक को विशेष वरदान அது देके சபைக்காக பயன்படுத்த வேண்டிய ஏதாவது வரங்கள் என்று சொல்லி உங்களுக்கு விளக்கி कलीसिया में जो भलाई के लिए जो है वो होने वाला बात है. இங்கே ஏதாவது பாருங்கள், ஏதாவது தானியேலை நாம் ஏதாவது கவனிக்கும் பொழுது यहाँ डैनियल में அவர் தனக்கு ஏதாவது சொந்தமாக தனக்கென்று ஒன்றையும் அவர் அதை பயன்படுத்தவில்லை. अपने खुद के निजी जिंदगी के लिए उन्होंने उसका इस्तेमाल नहीं किया. இவைகள் எல்லாம் ஏதாவது தெய்வீக ஏதாவது பண்புகளை ஏதாவது சார்ந்ததா? ये सभी जो है ईश्वरीय जो बातों को இவைகள் எல்லாம் ஏதாவது மனிதனுக்குரியதாவது அதாவது தன்மைகளில் இருந்தும் ஏதாவது அப்பாற்பட்டதாவது நிலையிலே உயர்ந்த நிலையிலே தெய்வீக தன்மையுடையதாக இருக்கிறது. ये सब जो है ऊंचे उठ के जो है ईश्वरीय जो गुण को बताते हैं. இந்த திறமைகளை தனக்கென்று அவர் ஏதாவது பயன்படுத்தவில்லை. ये हुनर को उन्होंने अपने निजी काम के लिए कभी इस्तेमाल नहीं किया. அவர் ஒருபோதும் பெருமை அடையவில்லை. कभी उन्होंने उसका घमंड नहीं किया. அவர் ஒருபோதும் ஏதாவது அகம்பாவம் ஏதாவது அவருக்கு இல்லை. कभी उन्होंने उसके बारे में जो है कभी एटीट्यूड भी बताया. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களிலும் उनकी जिंदगी में होने वाला हर एक संभावना தேவனை துதித்தார். परमेश्वर की महिमा की. தேவனை அவர் மகிமைப்படுத்தினார். परमेश्वर की महिमा की. தேவனை அவர் உயர்த்தினார். परमेश्वर को ऊंचा उठाया. யோசேப்பின் வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் यूसुफ की जिंदगी में யோசேப்பு பாருங்க, यूसुफ भी जो அவர் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன வயதுல இருந்து ஏதாவது அவர் பெரிய அரசனாக ஏதாவது மாறும் வரைக்கும் जो बचपन से लेके बड़ा राजा होने तक அவருக்கு ஒரே சதா பிரச்சனை. उनको जो हमेशा जो ஒரே समस्या பிரச்சனை மேல பிரச்சனை. समस्या के ऊपर समस्या आता था. அவர் வேற ஒண்ணும் சொல்லல. उन्होंने और कुछ नहीं He कहा. was very quiet. वो शांत रहा, ரொம்ப அமைதியோடு, बहुत ही शांत रहा பணிவான ஆவி, और नम्रता था. அதாவது பெருமையோ அகம்பாவம் அது இல்லாத ஒரு வாழ்க்கை. और जो घमंड ऐसा कोई बात उसमें नहीं था. நம்ம ஏதாவது மற்றதாவது புகழ வேண்டும், ஏதாவது நம்ம ஏதாவது பெரிதுபடுத்த வேண்டும் என்று அநேகம் பேர் விரும்புவார்கள். ऐसे कई लोग बहुत लोग चाहते हैं कि दूसरे जो है उनकी प्रशंसा करें, उनकी तारीफ करें. இப்பொழுது உள்ள ஊழியங்கள் எல்லாம் பாருங்க, अभी का जो सेवकाई இவர்கள் எல்லோரும் தங்களை மகிமைப்படுத்திக் கொண்டு वे सब जो खुद की महिमा करते हैं, அவர்கள் தங்களுக்காக ஏதாவது கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். वे लोग खुद के लिए जो एक जो இவர்களால் தேவனுக்கு எந்த மகிமையும் கிடையாது. इसके द्वारा परमेश्वर कोई இவர்களால் தேவன் மகிமைப்படுகிறது இல்லை. इसके द्वारा परमेश्वर का महिमा भी नहीं தேவன் இதனால் இகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறார். इसके लिए परमेश्वर का निंदा होता है. தேவனதாவது அவரதாவது அவமானப்படுத்தப்படுகிறார். परमेश्वर का जो है अपमान, இதனால் தேவனுக்கு எந்த மகிமையும் கிடையாது. इसके द्वारा परमेश्वर कोई महिमा नहीं है. இந்த தானியேலை பற்றி ஏதாவது மற்றவர்களுக்கு ஏதாவது தெரியாது. பாபிலோனியர் உள்ளவருக்கு தான் எல்லாருக்கும் தெரியும். डैनियल के बारे में दूसरों को नहीं पता, लेकिन बाबिलोन लोगों को पता था. அவருடைய சக நண்பர்கள் ஏதாவது யூத நண்பர்கள் ஏதாவது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களும் தானியேலை போன்றதாவது பெரிய ஏதாவது புத்திசாலிகளாக இருந்தாங்க. उनके साथी जो उनके दोस्त थे जो शाद्राक मेशक, தலைவர் எப்படியோ அப்படிதானே அதாவது பிள்ளைகளும் இருப்பாங்க. क्योंकि नेता जैसा होगा वैसे ही लोग. தலைவர் தான் ஞானியாக இருக்கிறார்னா அவருடைய பிள்ளைகளும் தான் ஞானியாக தான் இருப்பாங்க. नेता अगर ज्ञानी होगा तो उनके बच्चे, தானியேலே அப்படிதான் ஞானியாக தான் இருக்கிறார் என்றால் डैनियल अगर से ज्ञानी था, அவருடைய சக நண்பர்கள் யூத நண்பர்கள் அவர்களும் பெரிய ஞானிகளாக இருந்தார்கள். उनके यहूदी मित्र वो भी सब अच्छे ज्ञानी थे. ஏனென்றால் அந்த ஞானிகள் அதாவது போதிக்கிறது மாத்திரமல்ல, क्योंकि वो ज्ञानी केवल அந்த போதனையின்படி அதாவது வாழுகிறவனே அதாவது அவனே உத்தமன், அவனே பெரியவன். ஹalleluya, हालेलुया. केवल उपदेश नहीं, उपदेश போதிக்கிறவர்கள் அதாவது பெரியவர்கள் அல்ல. उपदेश देने वाला बड़ा नहीं है. நான் சொல்லுகிறேன், இப்பவும் சொல்லுவேன், मैं हमेशा कहूंगा போதிக்கிறவன் பெரியவன் அல்ல. उपदेश देने वाला बड़ा नहीं है. போதிக்கிறவன் அதாவது போதிக்கிறபடி வாழுகிறானா, उपदेश देने वाला क्या उससे जी, போதனையின்படி அவன் ஜீவிக்கிறானா என்பதை கவனியுங்கள். क्या उपदेश के अनुसार जी रहा है, क्या उसे குருட்டுத்தனமாக நம்ம அதாவது எல்லாரும் ஏதாவது புறத்தால போகிறது அதாவது முட்டாள்தனமாகும். अनभक्त के जैसा किसी के पीछे नहीं जाना है. தானியேல் அப்படிப்பட்டவர் அல்ல. डैनियल ऐसा नहीं था. அவர் ஏதாவது என்ன பேசினாரோ, वो क्या बोलते थे, எப்படி ஏதாவது அவர் ஏதாவது வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டுச்சோ, कैसे उसके मुंह से बात निकलते थे, அப்படியே அவர் வாழ்ந்தார்.
और वैसे ही उनकी जिंदगी भी था। அதை ஏதாவது பாபிலோனில் உள்ள எல்லா அதிகாரிகளும் எல்லாரும் அதை நேரடியாக பார்க்கறாங்க. और वही बात जो बाबिलोन के सभी அவர் अधिकारी மறைந்திருக்கவில்லை, देखते हैं, वो कभी रहस्य नहीं ஜனங்கள் மத்தியிலே அவர் இருந்தார். था, और लोगों के बीच में था। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा, தனக்கென்று புகழ்ச்சியாக ஒன்றும் और செய்யவில்லை. खुद के लिए जो उन्होंने कोई प्रशंसा नहीं दी, அவர் எல்லாதாவது கனத்தையும் और सभी जो आदर महिमा, எல்லா புகழையும் सभी जो आदर महिमा, எல்லா மகிமையும் सभी जो आदर महिमा தேவனுக்கு அவர் செலுத்தினார். परमेश्वर के लिए उन्होंने दे दिया। இங்கே ஏதாவது 2ஆம் அதிகாரம் 28 இலிருந்து வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 28 இலிருந்து. यहाँ पे 2:28 से पढ़िए। ம் 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 போதும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। இது யுகத்தின் கடைசி காலங்களில் தான், ராஜ்யங்களில் அது எப்படி உருவாகும், ये संसार के अंत में राज्य कैसे होगा, ஒரு ராஜ்யத்தை தான் இன்னொரு ராஜ்யம் எப்படி மேற்கொள்ளும், एक राज्य को दूसरा राज्य कैसे जो जीतेगा, கடைசியில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை குறித்து ஏதாவது நீண்ட ஒரு ஏதாவது வெளிப்பாட்டை ஏதாவது இங்கே தானியேல் और கொடுக்கிறார். अंत में परमेश्वर का राज्य का स्थापना जो है एक लंबी जो बात लिखी गई है। அவர் இதனால ஏதாவது பெருமை அடையவில்லை, किसी बात का उन्होंने घमंड नहीं किया, இதனால ஏதாவது அவருக்கு ஏதாவது ஒரு உள்ளான ஒரு அகம்பாவம் ஏதாவது தோன்றவில்லை. इसके द्वारा उनके अंदर भी जो है ऐसे एक गुरूर नहीं आया। எல்லா புகழையும், सभी जो आदर महिमा, எல்லா மகிமையும், सभी जो प्रशंसा, எல்லா நன்றி, எல்லா துதியையும் सभी स्तुति தேவனுக்கு யெகோவாவிற்கு ஏதாவது அவர் செலுத்தினார். जो परमेश्वर यहोवा को उन्होंने दे दिया। ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் परमेश्वर के लोग हम நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது हमारी जिंदगी परमेश्वर जब हम எவ்வளவாக நாம் ஏதாவது உயர்வுகிறோமோ चाहे जितना हम ऊंचा उठाए அவ்வளவாக நாம் தாழ வேண்டும். उतना हम नम्रता से रहना है। தேவன் நம்மை எவ்வளவாக உயர்த்துகிறாரோ जितना परमेश्वर उठाएंगे அவ்வளவாக நம்ம நம்மை தாழ்த்த வேண்டும். हम उतना नम्रता से रहना है। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम இதை की அறியாத அநேகதாவது ஜனங்கள், ये नहीं जानने के लिए अनेक लोग, கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார், परमेश्वर ने मुझे கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார், परमेश्वर ने கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார்னு சொல்லிட்டு இந்த பெருமை, இந்த அகம்பாவத்திலே வாழ்ந்து और ऐसे जो घमंड में जो जीते हैं, கடைசியில் ஏதாவது எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வாழ்க்கை और முடிவடைகிறது. आखिर में किसी को भलाई न होने कैसे जिंदगी நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நடைபெறுகிற நன்மையோ தீமையோ हमारी जिंदगी में होने वाला भलाई या बुराई, எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா सभी में परमेश्वर की नाम की महिमा होती है क्या, என்பதை அதை அறிந்து நாம் வாழ்ந்தோம் என்றால் और वो जानकर अगर हम जिए तो நாம் நம்மை தான் உயர்த்த மாட்டோம். हमें நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மைகள் உண்டாகும், ஏதாவது தீமைகள் உண்டாகும், சோதனைகள் உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும், எதிர்ப்புகள் உண்டாகும், எல்லாம் உண்டாகும். जिंदगी में सब कुछ होगा, भलाई बुराई परीक्षा सब होगा। அவைகள் தேவனுடைய அனுமதியின்படி தான் நடக்கிறது என்பதை நாம் தேவனை ஏதாவது மகிமைப்படுத்தி, தேவனை ஏதாவது துதித்து वे सब परमेश्वर की जो है इच्छा से ही होता है कि जान के परमेश्वर की महिमा करें। நாம் தேவனை நாம் ஏதாவது கனப்படுத்தினோம் என்றால் वो सब जान के परमेश्वर का महिमा करे तो தேவன் நம்மை உயர்த்துவார், நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். परमेश्वर हमें ऊंचा उठाएगा, हम खुद को नम्र करें। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम की महिमा। அந்த அரியோக் என்ற அதிகாரிக்கு முன்பாக அவர் ஏதாவது தாழ்மையோடு மரியாதையோடு அவர் செய்தார். वो अयोग जो अधिकारी के सामने वो नम्रता से वो पेश आते हैं। அதாவது வெகுமதிகள், அதாவது ரிவார்ட்ஸ், அதாவது கிஃப்ட்டுகள், அதாவது பல ஆசீர்வாதங்கள் நமக்கு நன்மைகள் உண்டாகிறது என்று சொல்லி அதை அவர் கவலைப்படல. ऐसे हमें जो है अच्छे अच्छे भेंट आ रहे करके उसके बारे में नहीं सोचा। 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 5:17 को 5:17. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर के नाम की அவருக்கு ஏதாவது அதாவது அளவில்லாமல் அதாவது ஆசீர்வாதம் ஏதாவது வருகிறது. उसको ऐसे बेशुमार जो आशीष जो है राजा से आता है, ஏராளமான வெகுமதிகள் ஏதாவது தாராளமாக வந்து சேர்கிறது. ऐसे बेशुमार जो है ऐसे तोहफे आते हैं। ஸ்டாப். उन्होंने वहीं रोक दिया, நீரே வச்சிக்கார். ये उन्हें राजा को वापस दे दिया। இதே மாதிரி தான் அதாவது யோசேப்பும் சொன்னார். और ऐसे यूसुफ ने भी कहा, தேவனுடைய ஜனங்கள் பக்தருடைய வாழ்க்கையிலே परमेश्वर के लोग भक्त की जिंदगी அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அதாவது கவனமாக கவனிக்க वो வேண்டும். लोग कैसे उन्हें जिंदगी जिया करके हम ध्यान से देखें। ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு வேண்டாம் ஐயா, ये आशीष मुझे அதை नहीं நீரே चाहिए, வச்சிக்காரோ. वो तुम रख लो। அவருக்கு பெருமை ஏதாவது அகம்பாவம் ஏதாவது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. उनको ऐसा घमंड गुरूर किसी बात का नहीं, அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லைன்னு சொல்கிறார். वो हमें मुझे जरूरत ही नहीं करे कह दिया, அவரோடு இருந்த ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். क्योंकि उनके अंदर जो था परमेश्वर वो बड़ा था। ஹalleluya, ஹalleluya. தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனே நமக்கு சகல ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है, सभी आशीष का सोता है।
அது மாத்திரமல்ல, केवल ये इतना नहीं, தேவன் அதாவது தானியேல் தனியாக தனிப்பட்ட பாவம் செய்ததாக அதாவது புதிய பாட்டில் நம்ம அதை வாசிக்க முடியாது. डैनियल ने भी अपने निजी जिंदगी में निजी तौर पे ऐसे पाप किया, ऐसा कुछ लिखा नहीं है। அதாவது 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 9:20 को 9:20. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குது? यहाँ ऐसा क्या लिखा गया है? என்னுடைய பாவம், ऐसे मेरे पाप। இவர் என்ன பாவம் செஞ்சார்? என்ன பாவம் செய்தார்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை. ऐसे उन्होंने क्या गलती पाप किया, ऐसा कहीं में नहीं लिखा। அவர் அப்படி பாவம் செய்திருந்தால், अगर उन्होंने ऐसे पाप किया होता, பிரிய புருஷனாகிய பிரியமான புருஷனாகிய தானியேல் என்று சொல்லுதாவது காபிரியேல் அழைத்திருக்க முடியாது. ऐसे प्रिय पुरुष गैब्रिएल का ऐसा डैनियल करके गैब्रिएल दूत ऐसा बुलाता नहीं। இந்த மகத்துவமான வெளிப்பாடு அவர் பெற்றிருக்க முடியாது. ये ऐसे महत्व की जो இதனுடைய அர்த்தம் என்னன்னா, इसका मतलब क्या है? அவருடையதாவது மற்றதாவது பிறதாவது யூத ஜனங்கள், उनके जो जो यहूदी जो அவர்கள் எல்லோரும் தேவனை விட்டு அவிசுவாசிகளாக அதாவது துர்க்கிரியை செய்து தேவனை விட்டு பின்வாங்கி இருக்கிறார்கள். परमेश्वर से पीछे हटके अविश्वासी हो गए। அவர்களில் நான் ஒருவனாக, उनमें से मैं भी एक हूँ। அதாவது அவர்களில் அதாவது நானும் ஒரு மனுஷன், ऐसे उनके जैसे मैं भी एक मनुष्य हूँ। அவர்கள் என்னுடைய பாவத்தை நீர் மன்னித்தரும் என்று சொல்லி பொதுவான ஒரு அறிக்கை தான் செய்கிறாரே ஒழிய, ऐसे आम तौर पे एक बात कहते हैं, அவர் வேற ஏதாவது எந்த ஒரு பாவம் செய்ததாக और ऐसे कोई उन्होंने ऐसे पाप किया வேதாகமத்தில் ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு குறிப்பும் இல்லை. शास्त्र में उसका कोई लेख नहीं। அப்போ தானியேல் ஏதாவது பாவம் செய்யவில்லை என்று சொல்லி என்னுடைய கருத்து. ऐसे डैनियल ने ऐसा कोई पाप नहीं किया है। இவ்விதமாகவே ஏதாவது யோசேப்பும் அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது அவர் பாவமே செய்யவில்லை. और ऐसे यूसुफ ने उनकी जिंदगी में कोई पाप नहीं किया। இங்கே வந்து ஏதாவது என்னுடைய ஜனத்தின் பாவம், ऐसे मेरे लोगों के पाप, அதாவது இஸ்ரவேலரின் பாவம், इस्राएलियों के जो पाप, அவருடைய அக்கிரமங்கள், उनके अधर्म, அதை மன்னியும் என்று சொல்லி இந்த புத்தகத்தை முழுவதும் படித்து பாருங்கள், அதோடு பேசுகிறார். उनके क्षमा कीजिए करके पुस्तक में से लिखा गया है। தாழ்மை உள்ளவர்கள் தான் नम्र जो लोग हैं, மற்றவர்களுடைய ஏதாவது குற்றத்தையும் ஏதாவது தன்னுடைய குற்றமாக ஏதாவது எடுத்து ऐसे दूसरों की गलती को अपने गलती करके தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துவார். परमेश्वर के सामने खुद को नम्र करेंगे। அகம்பாவம் உள்ளவர்கள் இப்படி தாழ்த்த மாட்டாங்க. ऐसे घमंडी लोग ऐसे नहीं करेंगे। ஆதலால் அதாவது தானியேல் வந்து அதாவது குற்றம் புரியாத ஒரு மனுஷன், डैनियल जो है एक निर्दोष एक व्यक्ति है, பிறருக்காக அதாவது பரிந்து மண்டாடும் ஆவி உடையவர். औरों के लिए जो है वो लोग बात करने वाला एक आत्मा उनमें। மற்றவர்கள் ஏதாவது பாவம் செய்திருக்கிறாங்க, दूसरे लोगों ने पाप किया। ஏராளமான ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது தேவனுடைய உடன்படிக்கை அதாவது மீறி விட்டார்கள். इस्राएल लोग ने परमेश्वर का प्रमाण का उल्लंघन தேவனை விட்டு அதாவது தூரம் போயிருக்கிறார்கள். परमेश्वर को छोड़ के दूर चले गए। அவர்களில் நான் ஒருவன், उनमें से मैं, அவருடைய பாவத்தை நீர் மன்னித்தருளும். ऐसे उनके पापों को भी क्षमा करके அவரோடு சேர்ந்து தன்னை ஏதாவது இணைத்து கொண்டு இந்த அறிக்கை செய்கிறார். खुद को उनके साथ जोड़कर उनके लिए प्रार्थना कर रहे हैं। அதனுடைய ஏதாவது விளைவு என்ன தெரியுமா? उनका प्रतिफल क्या हुआ? அவர் வந்து ஏதாவது யெகோவாவிற்கு ஏதாவது கீழ்ப்படியாத இஸ்ரவேலர் மத்தியிலே அவர்களுடைய ஏதாவது ஒருவனாக தன்னை ஏதாவது அவர் பாவித்துக் கொள்கிறார். ऐसे उनको खुद के इजरायली के जो है एक उनके साथ खुद को சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக ஏதாவது குற்றமற்றவராக இருந்த யோசேப்பை போல இந்த தானியேலும் குற்றமற்றவராக இருக்கிறார். सर्वशक्तिमान परमेश्वर के सामने निर्दोष यूसुफ के जैसे डैनियल भी है। அரசியல் ஏதாவது காரியங்களிலும், जो सियासी बातों हो, சமய அதாவது மத காரியங்களிலும் और चाहे धार्मिक, அவர் அதாவது உண்மை உள்ளவராக இருந்தார். वो सच्चाई से रहते हैं। ஹalleluya ஹalleluya. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் इसलिए परमेश्वर के लोग हम இந்த உலகத்திலே நாம் அதாவது வெவ்வேறு அதாவது நிலையிலே வெவ்வேறு துறைகளில் நாம் அதாவது வாழுகிறோம். इस संसार में हर एक अलग अलग कामों में हम रहते हैं। அநேகம் பேர் அதாவது வேலையில் அதாவது இருக்கிறீர்கள், अनेक लोग कुछ काम में हैं, அநேகம் பேர் அதாவது ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்க, अनेक लोग स्कूल कॉलेज पढ़ते हैं, அநேகம் பேர் அதாவது பற்பல அதாவது வேலைகளில் தான் இருக்கிறீர்கள். और कई लोग कई अलग अलग तरह काम करते எந்த हैं। வேலையில் இருந்தாலும் சரி, कौन सा काम भी क्यों ना நாம் தேவனுக்கு முன்பாக நான் அதாவது உத்தமனாக இருப்பேன் என்ற அதாவது ஒரு உறுதிமொழி நாம் எடுத்துக்கொள்ள मैं வேண்டும். परमेश्वर के सामने जो उत्तम तरीके से सर्व करके हर एक जो है फैसला करना। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा। இந்த அதாவது தானியேல் பணி உள்ளவராக தாழ்மை உள்ளவராக இருந்தார். ये जो डैनियल जो है नम्र तौर का व्यक्ति है। மூன்றாவது அவர் அதாவது தேவனையே சார்ந்திருந்தார். तीसरी बात वो परमेश्वर पे ही भरोसा रखे। அவருக்கு பலதாவது
சூழ்நிலைகள் ஏதாவது அதிருப்தியாக ஏதாவது அவர்களுக்கு உண்டாயிருந்தது. ऐसे कई हालात उनके जो विरोध में जो पाए गए थे, பல நிலைகளில் ஏதாவது அவர் சோதிக்கப்பட்டு ஏதாவது துன்புறுத்தப்பட்டார். कई बार उनको जो है परीक्षा அவருக்கு लिया गया। பரீட்சை உண்டாயிட்டு, சோதனை உண்டாயிட்டு. उनको जो उनको परीक्षा लिया गया था, அவர் எல்லா நேரங்களிலும் தேவனை நம்பியிருந்தார். और सभी हालातों में परमेश्वर पर भरोसा रखा। அவர் தன்னுடைய ஞானத்தையோ उन्हें खुद का ज्ञान, தன்னுடைய சுய பலத்தையோ खुद की जो ताकत, இல்லைன்றாவது அவர் ஏதாவது தன்னுடைய ஏதாவது சுயத்தையோ அவர் சார்ந்து இருக்கவில்லை. या अपने खुद की मर्जी पे उन्होंने भरोसा नहीं किया। அவர் மிகவும் புத்திசாலியாக அவர் இருந்தார். बहुत ही बुद्धिशाली व्यक्ति था। அவர் தேவனை ஏதாவது பெரியவராக ஏதாவது நினைத்து தேவனை பின்பற்றினார். परमेश्वर को ही महान समझ के परमेश्वर को ही उन्होंने पीछे हुआ। பல சிக்கல்களில் அவர் சிக்கும் பொழுது, कुछ मुश्किल हालातों में भी அவர் உடனே என்ன பண்ணார் தெரியுமா? तुरंत उन्होंने क्या किया? உடனடியாக அதாவது பிரேயர், அதாவது ஜெபம் தான் பண்ணார். और तुरंत वो प्रार्थना करते थे। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் பல அதாவது நெருக்கடியான சூழ்நிலைகளிலே நாம் தேவனை தேடுகிறோம். पर परमेश्वर के लोग हम कई हालतों में परमेश्वर को ढूंढते हैं, நாம் ஜெபம் பண்ணுகிறோம். हम प्रार्थना करते हैं, அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். उसमें हम जो है टिका रहना है। ஹalleluya हालेलुया। இந்த அதாவது பக்தனாகிய தானியேலும் அதாவது ஜெபத்தில் அதாவது நிலைத்திருந்தார். ये जो भक्त डैनियल जो है प्रार्थना में लगे रहे, அவர் அதாவது தேவனிடம் அதாவது கேட்டதை தேவன் அவருக்கு அதாவது அருளி செய்தார். उन्होंने इसलिए परमेश्वर से जो मांगा परमेश्वर ने उनको दे दिया। தேவன் அதாவது அவர் மேல் அதாவது தயவு உள்ளவராக, परमेश्वर उन पे जो है दया करता है, இரக்கம் அதாவது உள்ளவராக இருக்க தேவனிடம் கேட்டுக்கொண்டதை தேவன் அப்படியே அவருக்கு அதாவது அவர் செய்தார். उन पे दया करके जो मांगते थे उनको वैसे ही दे देते। நாம் என்னாலும் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். हम हमेशा परमेश्वर தானியேல் पर भरोसा அதாவது रखना है। தேவனை சார்ந்திருந்தார். डैनियल परमेश्वर पर भरोसा रखा। ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல நிலையில் இல்லையென்றால் அதாவது ஒரு நிறைவான ஒரு ஆஸ்வாதமானதாவது ஒரு நிலையிலே அவர் தான் இருக்கவில்லை. एक अच्छे खुशहाली के ऐसे हालत में से नहीं थे। அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்றால் பாபிலோனில் இருக்கிறார். अब जो है वो बाबिलोन में रहते हैं। அங்கேதாவது விசுவாசிகளை தான் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. वहाँ पे जो विश्वासियों को ऐसा कहीं देख नहीं सकते। ஏதோ அவருடைய நண்பர்கள் அதாவது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதாவது ஒரு 5-10 அதாவது நண்பர்கள் மாத்திரம் இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். बस गिने चुने कुछ उनके दोस्त है। எங்கே பார்த்தாலும் விக்கிராராதனை, जहाँ भी देखे எங்கே பார்த்தாலும் அசுத்தம், जहाँ देखे எங்கே अशुद्ध, பார்த்தாலும் பாவம், जहाँ देखो पाप, எங்கே பார்த்தாலும் சண்டை, जहाँ देखो लड़ाई, எங்கே பார்த்தாலும் அதாவது பல தீங்குகளை தான் அவர் பார்க்கிறார். जहाँ देखो सब बुराई दिखता था। அப்படிப்பட்டதாத நிலையிலே ऐसे एक हालत में भी தன்னை ஏதாவது தேவனுக்குள்ளாக அவர் ஏதாவது அபியாசித்து தேவனுக்குள்ளாக தன்னை ஏதாவது பலப்படுத்தி கொண்டிருந்தார். खुद को जो है परमेश्वर में उन्होंने साधना करके जो है खुद को आगे बढ़ाया। தேவனுடைய சபையும் ஒரு அந்நிய உலகத்தில் ஒரு அந்நிய தேசத்திலே தேவனுடைய சபை இருக்கிறது. एक अन्य देश में परमेश्वरी कलीसिया है। நம்முடைய பெரிய பெரிய பிரசங்கத்திலானே அடிக்கடி சொல்லுவாங்க, हम जो बड़ा या हमेशा मैसेज में से बोलते थे, அதாவது நீரோடையிலே ऐसे जो बहता पानी जो है, ஓடும் அதாவது நீரோடையிலே जो बहता हुआ जो पानी है, அதாவது மீன்கள் அதாவது எதிர்த்து அதாவது மேலே தான் சொல்லும், जो मछलियां जो है उसके उलट जो है तैरते थे। அதில் செத்து போன மீன்கள் தண்ணியோடு தான் அடிக்கப்பட்டு போயிடும். उसमें जो मछलियां मर गई है वो पानी के साथ बह தேவனுடைய जाएगी। பிள்ளைகளாக இருக்கிற நாமும் परमेश्वर के लोग हम இப்படி ஏதாவது தீமை நிறைந்த ஏதாவது அழிந்து போகும் ஏதாவது அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே ஜீவிக்கிறோம். सब बुराई भरे और नाश होने वाले संसार में रहते हैं। அதற்கு ஏதாவது நேராக அதற்கு விரோதமாக நம்ம ஏதாவது செழித்து ஏதாவது மேலே ஏதாவது போக வேண்டும். उसकी जो ठीक जो उलट जो है हम आगे बढ़ना है। அது எப்படி போகுதோ அது எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி நாமும் இருப்போம் என்றால் वो जैसे है वैसे हम रहेंगे तो ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் நமக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. जो उद्धार नहीं पाया उनको बीच में हमें फर्क नहीं रहेगा। நாமும் தான் ரட்சிக்கப்படாதவர்கள் தான். हम भी जो है उद्धार नहीं पाए। जैसे அந்த மீன் ஏதாவது இப்படி ஏதாவது மேலே ஏதாவது அடித்து செல்கிறதோ, मछली जैसे पानी के उलट ஓடுகிற தண்ணியிலே ஏதாவது இந்த தண்ணீருக்கு ஏதாவது நேர்மறையாக तो बहते हुए पानी के जो है उलट जो तैरता है, அவிதமாகவே இதனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த ஆத்மீகத்தில் ஏதாவது நாம் ஏதாவது வளர வேண்டும். उसी प्रकार परमेश्वर के लोग हम भी தேவன் आत्मिक में से தனக்கு बढ़ना है। ஏதாவது தயவையும் ஏதாவது இரக்கத்தும் ஏதாவது கொடுக்க இங்கே ஏதாவது தானியேல் தேவனை ஏதாவது அவர் ஏதாவது சார்ந்திருந்தார். ऐसे जो परमेश्वर जो है अपना अनुग्रह देने के लिए डैनियल परमेश्वर पे ही भरोसा रखा। நான்காவது चौथी बात, தானியேல் ஏதாவது விசுவாசம் ஏதாவது உறுதி சமரசம் செய்யவில்லை. डैनियल ने अपने विश्वास के साथ समझौता नहीं किया। விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். विश्वास में जो है वो पक्का था। நாம் ஏதாவது கற்றுக்கொண்ட விசுவாசம், हमने जो सीखा विश्वास, நாம் ஏதாவது நம்முடைய விசுவாசம் என்ன? हमारा विश्वास क्या है? இயேசு ஏதாவது என்னுடைய ரட்சகர், यीशु मसीह मेरा उद्धार करता है, இயேசுனுடைய மீட்பர்,
मेरा जो छुड़ाने वाला है, எனக்கு அதாவது பாவ மன்னிப்பை கொடுத்தவர், मुझे जो पाप की क्षमा देने वाला है, எனக்காக நான் அதாவது அடைய வேண்டிய தண்டனையை என்னுடைய ரட்சகர் இயேசு ஏற்றுக்கொண்டார். और मुझे जो आने वाला दंड जो मेरा उद्धारकर्ता यीशु मसीह ने अपना लिया, நான் அவரையே நம்பி இருப்பேன், मैं उसी पे भरोसा रखूंगा, அவரை நான் பின்பற்றுவேன், उसी का जो पीछा हो அவருக்கு जाऊंगा, நான் ஆராதனை செய்வேன். उसी की आराधना करूंगा. இதுதான் நம்முடையதாவது அஸ்திவார நம்முடைய நம்பிக்கையா. ये हमारा जो है जो फाउंडेशन जो है ये विश्वास है. இதற்கு மாறாக ஏதாவது ஒன்றும் ஏதாவது உங்களை ஏதாவது குறுக்கிட்டால், इसके विपरीत और कुछ भी बात अगर सामने आए, அதோடு நீங்கள் சமரசம் செய்தீர்கள் என்றால் उसके साथ तुमने समझौता किया तो நீங்கள் ரட்சிப்பை இழந்து விட்டீர்கள். तुमने जो उद्धार को खो दिया. சமரசம், समझौता, காம்ப்ரமைஸ். कॉम्प्रोमाइज. சரி, ஓகே, ஏதாவது உங்களை மாதிரி நானும் கொஞ்சம் இருந்துக்கிட்டேன். ठीक है, चलता है, मैं भी ऐसे रह जाऊंगा. பொதுவாக அதாவது இந்தியாவில் சல்தா ஹை என்ற அதாவது இந்த ஹிந்தி வார்த்தை ரொம்ப பாப்புலர் வார்த்தையாகும். इंडिया में जो है ठीक है चलेगा, चलता है जो है अरे आम बात है. अरे यार चलता है, वो चलता है, कुछ नहीं चलता है, चलता है जो एक आम बात है. இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். ऐसे चलेगा, कोई प्रॉब्लम नहीं. இது காம்ப்ரமைஸ் ஆகும். ये समझौता वाली बात है. சமரசம் செய்வது, समझौता करने वाली बात. சாத்தானோடு சமரசம் செய்வது. शैतान से समझौता. சாத்தான் நம்ம ஏதாவது ஏமாற்றுகிறான் என்று அறியாமல் शैतान जो है हमें जो है धोखा दे रहा है, ये नहीं இந்த जानते. உலகத்தோடு நாம் சமரசம் செய்வது संसार से हम जो समझौता அது करेंगे கூடாது என்று தானியேல் நமக்கு கற்றுத் தருகிறார். वो नहीं होना है करके தானியேல் அதாவது யெகோவாவின் மேல் உள்ள விசுவாச உறுதியில் அதாவது ஒரு உறுதியாக இருந்தார். डैनियल जो है यहोवा पे जो विश्वास में जो पक्का था. அதாவது அந்நியதாவது கலாச்சாரம், जो अन्य लोगों की जो कल्चर, அந்நிய சமுதாயம், और जो अन्य समुदाय, பாவ ஏதாவது அந்த முறைமைகள், और जो पाप के जो तौर तरीके, அது மாத்திரமல்ல அதாவது தனிப்பட்ட நபர்கள் அதிகாரிகள் தன்னை ஏதாவது அழுத்தும் அதாவது அந்த தீமை, और जो व्यक्ति विशेष के द्वारा आने वाला जो बुराई, அவைகளுக்கு தன்னை அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. और उन सभी को उसने सौंप नहीं दिया. அவர் தனியாக நின்றார், वो अकेले खड़े रहे, நின்று அவர் சாதித்தார். और अकेले खड़े रहे ஹalleluya. संघर्ष किया. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சாதிக்க வேண்டும். परमेश्वर के लोग हम संघर्ष करना, சாதனை செய்கிறவர்களை தேவன் தேடுகிறார். साधना करने वालों को परमेश्वर ढूंढता है. சாதனை செய்கிறவர்கள், साधना करते हैं, சாதிக்கிறவர்கள், जो साधना करते हैं. சாதனை செய்யாமல் அதாவது சமரசம் செய்கிறவர்கள் பேடிகளாகும். जो ऐसे साधना नहीं करेंगे और समझौता करेंगे, தானியேல் அப்படிப்பட்டவர் அல்ல. डैनियल ऐसे नहीं அவர் அதாவது புறஜாதிகள் மத்தியிலே, था. अन्य जातियों के बीच में, பாபிலோனும் என்னதாவது உலகத்தில் உள்ள சிறந்ததாவது ஒரு நகரத்திலே, और पापियों के जैसे एक देश में அந்நியர்கள் மத்தியிலே வாழுகிற தானியேல் अन्य जातियों के लोग बीच में जो डैनियल जी जी தன்னுடைய விசுவாசத்திலே अपने जो विश्वास தான் நம்புகிறதாவது தேவன் மேல், मैं जो विश्वास करता हूँ परमेश्वर, நாம் அதாவது இயேசுவை நம்புகிறோம் என்றால் हम यीशु विश्वास இயேசு करते கடவுள் அல்ல. हैं, यीशु परमेश्वर नहीं. நீங்க ஏதாவது பெற்ற ரட்சிப்பு அல்ல. तुमने उधार पाया, उधार नहीं है. நீங்க செய்கிற ஆராதனை அல்ல என்று சொல்லி சாத்தான் ஏதாவது உங்களை வஞ்சிப்பான். तुम जो आराधना करते आराधना नहीं है करके शैतान हमें நீங்க धोखा देगा. சாத்தானோடு ஏதாவது சமரசம் செய்து சாத்தான் சொல்கிறதை நம்பி ஏதாவது அவனுக்கு பின்னால் போனீர்கள் என்றால், तुमने शैतान को जो भरोसा करके उसके पीछे जाएंगे, நீங்களும் ஏதாவது ரட்சிக்கப்படாதவர்களை போல் என்பதை ஏதாவது தேவன் ஏதாவது அவர் சொல்வார். तुम भी जो है उधार नहीं पाने वाले जैसे लोग हो जाएंगे. விசுவாசத்தில் நாம் உறுதியாக ஏதாவது நிலைத்திருக்க வேண்டும். विश्वास में हम जो है पक्का बना रहे. தானியேல் ஏதாவது அப்படிதான் யெகோவா என்னும் கடவுள் மேல் தேவன் மேல் உறுதியாக விசுவாசத்தில் நிலைத்திருந்தார். डैनियल भी जो यहोवा परमेश्वर के जो विश्वास में पक्का था, அவர் அசையவில்லை. वे वहां से हिले नहीं. அசையாமல் உறுதியான விசுவாசம் அவரிடத்தில் இருந்தது. ऐसे उनका पैर डगमगाया नहीं. அவருடைய நண்பர்கள், उनके जो मित्र हैं, புறஜாதிதாவது அந்த புறமதஸ்தார்கள், उस जो अन्य जाति அந்த के लोग, விக்கிராராதனை செய்கிறவர்கள், मूर्ति पूजा करने वाले लोग, ஏன் ஏதாவது நீ ஏதாவது இப்படி நீ ஒருத்தனாத்தானே இருக்கிற, ऐसे तू एक अकेला ही तो है, நீ ஏதாவது எங்க ஏதாவது கடவுள் ஏதாவது எங்க ஆலயத்துல வந்து நீ ஏதாவது ஜெபம் பண்ண கூடாது, ऐसे तू इनके साथ मिलके समझौता क्यों नहीं कर लेता, நான் கொடுக்கறத பிரசாதத்தை நீ ஏன் ஏதாவது திங்க கூடாது, ऐसे प्रसाद क्यों नहीं खाता, அதாவது நான் ஏதாவது கூப்பிடுறது இடத்திற்கு நீ ஏன் வர மாட்டேங்கிற, ऐसे मैं जो बुलाता हूँ देश वो जगह पे क्यों नहीं எங்க आता, சினிமாவுக்கு ये सिनेमा में குடிக்கிறதுக்கு दारू पीने के लिए, அங்க ஏன் நீ வர மாட்டேங்கிற, ऐसे क्यों नहीं आता है. அப்படித்தான் அதாவது தானியேல் சோதிக்கப்பட்டார். ऐसे जो डैनियल का भी परीक्षा हुआ था, அவர் அதாவது பரீட்சிக்கப்பட்டார். और उन्होंने परीक्षा हुआ, எதிலும் அதாவது அவர் தான் சிக்கவில்லை. किसमें भी वो फंसे नहीं. தேவனுக்கென்று தன்னை ஏதாவது அர்ப்பணித்ததாவது ஏதாவது அந்த தானியேல் परमेश्वर के लिए कुछ अर्पण किया डैनियल, அவர் அதாவது அந்த விசுவாசத்தில் உறுதியாக நின்றார். वो विश्वास में जो है वो स्थिर था. ஹalleluya. Hallelujah. அவர் அதாவது சமரசம் செய்யவில்லை. उन्होंने किसी बात में There समझौता was नहीं no किया, compromise in the life of Daniel. किसी विषय में समझौता नहीं किया. சமரசம் செய்வது அது ஒரு பெரியதாவது ஒரு இழிவான ஒரு காரியமாகும். जो समझौता है बहुत ही एक तुच्छ बात है. சாத்தானோடு அதாவது நம்ம அதாவது என்னதாவது அந்த உடன்படிக்கை செய்கிறது. शैतान के साथ जो है हम एक समझौता करते हैं. சாத்தான் எப்படி உடன்படிக்கை செய்வான்? शैतान कैसे हमें जो समझौता करेगा, நீ உன்னுடைய சில காரியத்தை நீ விட்டுரு, तू तेरे सभी बातों को छोड़ दे, நான் அதாவது உனக்கு தான் இதை செய்வேன்,
मैं तुझे ये करूंगा, இல்லைன்னா நீ ஏதாவது என்னிடத்தில் விரும்புகிறதை நான் விட்டுருவேன். इसलिए तू जो चाहता है मैं छोड़ दूंगा. இப்படி ஏதாவது இந்த உடன்படிக்கை செய்கிற சமரச ஏதாவது அந்த உடன்படிக்கையிலே ऐसे जो एक समझौता वाली जो बात है, சாத்தான் ஏதாவது விசுவாசிகளை ஏதாவது இப்படித்தான் மடக்கி பல பாவங்களிலே அவர்கள் சிக்கி விடுகிறார். ऐसे विश्वासी लोग इसी वजह से कई पाप पे फंस जाते हैं. தானியேல் ஏதாவது அசையாமல் விசுவாசத்தில் நிலைத்திருந்தார். डैनियल जो है निडर जो विश्वास में था, அவரிடத்தில் மூர்க்கம் இல்லை, उनमें जो है पीछे हटना नहीं था, அவரிடத்தில் பெருமை இல்லை, उनमें घमंड नहीं था, அவரிடத்தில் ஏதாவது முரட்டு தன்மை இல்லை. उनमें जो है एक कठोर स्वभाव नहीं था. தானியேல் ஏதாவது மிகவும் ஏதாவது புத்திசாலியாக, डैनियल बहुत एक बुद्धिशाली, விசுவாச உறுதி உள்ளவராக, विश्वास जो पक्का था, சமரசம் செய்யாதவராக இருந்தார். समझौता नहीं करने वाले व्यक्ति था. நாமும் சத்தியத்திற்காக சத்தியத்தை சத்தியம் என்று சொல்ல வேண்டும். हम भी जो सत्य के लिए सत्य कहे, பொய்யை झूठ को அசத்தியத்தை ஏதாவது பொய் என்று நாம் சொல்ல வேண்டும். झूठ को झूठ कहे, சத்தியத்தை பொய் என்றும் सत्य को झूठ பொய்யை சத்தியம் என்றும் और झूठ ही सत्य சொல்வதை करके, போல ஏதாவது ஒரு பெரிய முட்டாள்தனம் ஏதாவது மனிதர்களுக்கு வேற ஒன்றும் இருக்காது. ऐसे बोलने वाला सबसे बड़ा मूर्खता कोई नहीं होगा. அவர் தன்னுடைய ஆழ்ந்த ஏதாவது நம்பிக்கையில் ஏதாவது உறுதியாக ஏதாவது நிலைத்திருந்தார். वो जो अपने जो विश्वास में जो है पक्का, அவர் தைரியமாக ஏதாவது துணிச்சலாக ஏதாவது செயல்பட்டார். वो पूरे धैर्य से जो है कार्य किया. அவர் தைரியமாக இருந்தார். वो जो पूरे அவர் धैर्य से, யாருக்கும் பயப்படல. किसी का डर नहीं था. ஐந்தாவது தைரியம். पांचवी जो है धैर्य. தானியேல் ஏதாவது தைரியசாலியாக இருந்தார். डैनियल जो एक धैर्यशाली व्यक्ति थे, தானியேல் வந்து ஏதாவது மிகவும் ஏதாவது துணிச்சலானதாவது நபராக இருந்தார். बहुत ही जो है निडर व्यक्ति थे. அரசியல்வாதிகள் தலைவர்கள் அவரை ஏதாவது குற்றம் சாட்டதாவது முயற்சித்தார்கள். जो ऐसे बड़े लोग और जो नेता लोग उन पे दोष लगाने के लिए देख रहे थे, அவர் மிகவும் தைரியமாக இருந்தார். वो बहुत ही धैर्य थे. அவர் வந்து அதாவது தானியேல் வந்து அது எந்த குற்றத்தில் சிக்குவான் என்று சொல்லி அதாவது பார்த்துக்கிட்டே இருந்தார். वे लोग देख रहे थे कि डैनियल कौन से दोष में पकड़े जाए, எதுலயும் நாம் அதாவது பிடிபட மாட்டிருக்கிறான். और किसी बात में उनको दोष नहीं கடைசியில் मिला. ஒண்ணு அதாவது பிடிச்சிக்கிட்டானோ. आखिर में एक उन्होंने पकड़ लिया. தானியேல் என்ன பண்ணுவார்னா, डैनियल क्या करते थे, தினந்தோறும் அவர் வந்து அதாவது கர்த்தரை நோக்கி ஏதாவது தன்னுடைய ஏதாவது விண்டோ தன்னுடைய ஏதாவது பலகணிகளை ஏதாவது திறந்திருக்க எருசலேமை பார்த்து அவர் ஏதாவது 3 முறை ஏதாவது என்னாலும் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். वो हर रोज जो अपने घर की जो खिड़की जो यरूशलेम की तरफ जो है ऐसे खोल के हर रोज प्रार्थना कर, 3 वक्त प्रार्थना करते. இந்த वசனத்தின் அடிப்படையில் தான் ये वचन के जो को लेके புதிய எருசலேம் சபையிலே नेरसिम कलीसिया में காலை மதியம் மாலை இந்த 3 நேரங்களிலே நாம் அதாவது வீடுகளிலே ஜெபம் பண்ணுகிறோம். अच्छा, सुबह दोपहर को और शाम को ऐसे घरों में प्रार्थना करते हैं. ஆலயங்களிலும் அதாவது ஜெபங்கள் ஏதாவது ஏற்கப்படுகிறது. भवन में भी ऐसे प्रार्थना हो जाता அதுடைய அதனுடைய ப்ரூஃப் எவிடன்ஸ் தான் இங்கே தான் இருக்கிறது. है. उसकी जो प्रूफ है यहाँ पे. இந்த தானியேல் ஏதாவது தேவனை ஏதாவது நோக்கி பார்த்து 3 முறை இடைவிடாமல் ஜெபித்து வந்தார். ये डैनियल जो है परमेश्वर को देख के 3 बार ऐसे निरंतर प्रार्थना करते हैं. அவளை எப்பொழுது இப்ப செய்தார்னா, वो कभी ऐसे करते हैं. ஒரு சட்டம் ஏதாவது அரசன் போட்டிருந்தான். जो राजा ने एक कानून से लागू किया था. ராஜாவை தவிர வேற ஒருவரையும் ஏதாவது சேவிக்கிற ஆராதனை செய்கிற ஏதாவது ஒரு பிடிபட்டால், ऐसे सिर्फ राजा को छोड़ के और कोई आराधना से पकड़ा गया था, அவனை பிடித்து ஏதாவது சிங்கக்கவியில் ஏதாவது தள்ள வேண்டும். उसे जो पकड़ के जो है शेर की गुफा में இது ஏதாவது மேதிய பெருசு ஏதாவது அந்த சட்டத்தில் ஏதாவது மாறாத ஒரு சட்டமாகும். ये जो है पर्शियन में जो है एक न बदलने वाला एक कानून था. அதை அவர் தெரிஞ்சிட்டு वो उनको सुनने में आया, கேட்டார். सुन लिया. அதை கேட்ட பிறகும் वो सुनने के बाद भी தைரியமாக जो धैर्य से, போல்டாக बहुत ही धैर्य से எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு सब लोग देखने जैसा, அதுவும் அதாவது எருசலேம் ஏதாவது நகரத்தை ஏதாவது பாபிலோனில் இருந்து தான் எருசலேமுக்கு ஏதாவது பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒலிவு ஏதாவது ஒரு விண்டோ ஒன்று இருந்து போலுக்கு. और वो भी बाबिलोन से यरूशलेम की ओर दिखने जैसा एक खिड़की. இங்கே ஏதாவது தானியேல் ஏதாவது தைரியமாக यहाँ डैनियल जो है बिना அந்த எருசலேமை பார்த்து ஏதாவது அவர் ஏதாவது ஜெபம் பண்ணுகிறார். यरूशलेम की ओर देख के वो प्रार्थना करने लगे. அரசனுக்கு ஒரு பயம், राजा को एक डर, இவனை ஏதாவது சிங்கக்கேவில் போட்டுட்டோம், अगर इसे हम शेर की गुफा में डाल देंगे, என்னுடைய ஏதாவது பர்சனல் அசிஸ்டன்ட் செத்து போயிடுவான், मेरा जो निजी सहायक ये मर जाएगा, எனக்கு ஏதாவது ஒரு புத்தி ஏதாவது புகட்டும் இல்லைன்றால் நல்ல ஏதாவது ஆலோசனை கொடுக்க ஏதாவது ஒருத்தனும் இருக்க மாட்டானே, मुझे अच्छा सुझाव देने वाला व्यक्ति नहीं रहेगा, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரே கலக்கம். ऐसे राजा को फिक्र होगा कि मैं इसके बाद क्या करूंगा. ஆனால் அதாவது அவன் எதில் மாட்டிக்கிட்டான்னா அதாவது அவன் அதாவது போட்ட சட்டம் மாட்டப்படாது.
लेकिन वो किसने फंस गया कि उसने जो बनाया कानून अभी बदला नहीं जाएगा। பொதுவாக அரசர்கள் ஆண்ட காலங்களிலே ஏதாவது ஒரு அரசன் ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டு விட்டால் आमतौर पे राजा अगर कोई कानून को लाते हैं அதை சீக்கிரமாக மாற்ற முடியாது. उसे शीघ्र पलट नहीं सकते। சட்டமும் அரசனும் அதாவது ஒன்று என்ற ஒரு காலம் இருந்தது. राजा और कानून एक ही है करके एक समय था। அரசன் ஏதாவது என்ன சொல்லுகிறானோ அதுதான் அதாவது ஆதியிலிருந்து அதாவது கடைசி வரைக்கும் அதுதான் உண்மை. राजा क्या कहेगा वो आदि से लेकर अंत तक वही सत्य है। இங்கே ஏதாவது அரசன் ஏதாவது இப்படி கட்டளையிட்டு இருந்தான், அரசனை தவிர மற்றவர்களுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் பிடிக்கப்பட்டு சிங்கிக்கவில தள்ளப்படுவார். यहाँ पे ऐसे राजा से जो कानून निकला कि राजा को छोड़ के और किसी का जो है नमस्कार नहीं करना है। தானியேல் அதாவது 6ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம், தானியேல் 6:16. Daniel 6:16 போதும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर की महिमा। இந்த எதிரிகள் ஏதாவது அவரை குற்றம் சாட்டி அவரை அழிக்கும்படியாக கொண்டு போடும்படியாக ஏதாவது சதி திட்டமிட்டிருந்தார்கள். यहाँ उनके विरोधियों ने उन पे दोष लगा के उनको ऐसे दंड देने के लिए उन्होंने सोचा था। இப்பொழுது அவர் ஏதாவது இந்த குற்றத்தில் மாற்றி விட்டார், ஏதாவது அரசனை ஏதாவது ஆராதனை செய்யாமல் அவர் ஏதோ எருசலேமை பார்த்து வேறு ஒரு ஆராதனை செய்கிறார் என்று यहाँ पे जो उन पर दोष लग गया कि राजा को छोड़ के और दूसरे एक परमेश्वर का आराधना कर रहे हैं। இந்த அரசாங்கத்திலே அப்படிப்பட்டவங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி ஏதாவது அவரை இதை பிடித்து ஏதாவது சிங்கிக்கவில போட்டு விடுறார். ऐसा एक व्यक्ति जो है राज्य में चाहिए नहीं करके उनको पकड़ के शेर के गुफा में डाल दिया। இரவு முழுவதும் அரசனுக்கு தூக்கமே இல்லை. रात भर जो है राजा को नींद नहीं आया। என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் ஏதாவது இப்படி ஏதாவது புத்திசாலி இப்படி விவேகி இப்படி ஞானமுள்ள மனுஷனை பிடிச்சு இப்படி போட்டு போட்டானோட ऐसा जो मेरा निजी सहायक जो इतना ज्ञानी मनुष्य उसको पकड़ के शेर के गुफा में डाल दिया। தூக்கம் இல்லாமல் ஏதாவது தூங்கியும் ஏதாவது தூக்கம் இல்லாமலும் அதாவது காலையிலே அவன் எழும்பி வருகிறான். और वो रात भर सो नहीं पाए इसलिए सुबह जल्दी उठ के चला गया। தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. துயர சத்தமா பாருங்க, அதாவது ரொம்ப கொஞ்சம் வேதனையோடு அவர் ஏதாவது இப்படி ஏதாவது தானியேல் பார்த்து பேசுகிறார். வாசிங்க. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். இங்க பாருங்க, அந்த அரசன் தான் அந்த சட்டம் போட்டிருக்கிறான். यहाँ पे देखिए राजा ने कानून लागू किया। என்ன சட்டம்? அதாவது என்னை தவிர மற்றவர்களை ஏதாவது ஆராதனை செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது. कि राजा को छोड़ के और किसी का भी जो नमस्कार नहीं करना। இப்போதான் இந்த அரசன் தான் தானியேலிடம் சொல்லுகிறார், यहाँ पे जो राजा डैनियल से बोल நீ रहा है, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறதாவது உன் தேவன். तू जो निरंतर जो प्रार्थना करने वाला तेरा परमेश्वर। ஹalleluya हालेलुया। சாத்தான் அதாவது நம்மை இப்படித்தான் சோதிப்பான். शैतान भी हमें ऐसी परीक्षा அவன் लेगा। சோதனை செய்ய வரப்போகிறான். वो जो परीक्षा लेने के लिए आने वाला है। இங்கே ஏதாவது இந்த அரசன் ஏதாவது தானியேலை பார்த்து ஏதாவது பேசுகிற காரியம் ரொம்ப சுவாரஸ்யமானதாவது ஒரு காரியமா? यहाँ पे जो राजा डैनियल को देख के जो बात करने वाली जो बात है बहुत ही अच्छी बात है। வாசிங்க. தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? உன்னை ஏதாவது அந்த சிங்கத்திலிருந்து ஏதாவது உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருந்தாரா? क्या तेरा परमेश्वर शेरों से बचाने के लिए सामर्थ्य था? என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்று வாழ்க, சிங்கங்களை என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஹalleluya ஹalleluya. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की இங்கே महिमा। தானியேல் தான் இப்போ உயிரோடு இருக்கிறார். यहाँ डैनियल जो जीवंत है, இப்போ அவர் ஜீவனாக இருக்கிறார். वो जिंदा है। அந்த ஏதாவது சிங்கம் ஏதாவது உன்னை சேதப்படுத்தவில்லையா? वो शेर तुझे नुकसान नहीं पहुंचाया? நீதான் சாகவில்லையா? क्या तू मरा नहीं? நீதான் மரிக்கவில்லையா? अब तक तेरी मृत्यु नहीं हुई। அப்பதான் அவருக்கு கொஞ்சம் ஏதாவது மூச்சு ஏதாவது வந்தது. तभी राजा को जो है दिल में थोड़ा चैन मिला। இங்க ஏதாவது தானியேல் ஏதாவது ஒரு பணிவான ஒரு பதிலை சொல்லுகிறார். यहाँ पे डैनियल ने बहुत ही अच्छे जो नम्रता वाली बात बोली। ஒரு பணிவான ஒரு தாழ்மை உள்ளதாவது ஒரு வார்த்தை. एक नम्रता भरे जो बात उन्होंने बोली। அகம்பாவம் பிடித்தவன் ஏதாவது பெருமை உள்ளவர்களுடைய வார்த்தை ஏதாவது இப்படி இருக்காது. या घमंड या गुरूर से बोलने वाला का बात ऐसे அவர் नहीं होती। ஏதாவது ராஜாவை வாழ்த்தி उन्हें राजा को जो है उनको प्रशंसा करके இங்கே ஜீவன் உள்ள தேவனுடைய ஏதாவது தாசனாகிய ஏதாவது தானியேல் இப்படி ஏதாவது பதில் அளிக்கிறார். ऐसे जीवित परमेश्वर का दास डैनियल ने ऐसे जवाब दिया। தேவனை ஏதாவது என்னாலும் சேவித்த அடியான் हमें हमेशा जो नमस्कार करने என்னை சிங்கங்களின் ஏதாவது கைக்கு ஏதாவது என்னை ஏதாவது விலக்கி ஏதாவது காத்து கொண்டா. शेरों से जो मुझे शेरों के पास சாத்தானுடைய ஏதாவது அடிமைத்தனம்
तो शैतान की जो गुलामी, பாவத்தின் அடிமைத்தனம், पाप का जो गुलामी, இவைகளிலிருந்து எங்களை தேவன் மீட்டுக் கொள்வீர் என்று நாம் அறிக்கையை செய்ய வேண்டும். इस सबसे जो परमेश्वर मुझे छुड़ाया करके हम बयान दें. தானியேல் அப்படி அறிக்கை செய்தார். डैनियल ने भी ऐसा बयान தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகும்படியாக தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग हम भी पाप से छुटकारा पाने के लिए ऐसा परमेश्वर का अनुग्रह தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி பிசாசுகள் அசுத்தாவினுடைய கிரியைகளை கட்டுப்படுத்தி விடுவார். परमेश्वर अपने दूतों को भेज के जो शैतान की बातों को बांध देगा. ஹalleluya. ஹalleluya. நம்மை சோதிக்கும்படியாக சத்ருவானவன் பல விதத்தில் அவன் சாத்தான் பிசாசுகளை ஏவி விடுகிறான். हमें जो परीक्षा लेने के लिए शैतान कई तरह का काम करेगा. உண்மை உள்ளவர்கள், जो सच्चाई से है, உத்தமர்கள், जो सच है, விசுவாசம் உள்ளவர்களை தேவன் பாதுகாக்க, विश्वासियों को जो परमेश्वर जो संभालने के लिए, பாவத்திலிருந்து அவர்களை தடுத்து நிறுத்தும்படியாக जो पाप से उनको जो தேவனே बचाने के लिए அவர் கிரியை செய்கிறார். परमेश्वरी कार्य करेगा. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அதை தடுத்து விடுவார். परमेश्वर दूतों को भेज के उसे रोक देगा. ஹalleluya. ஹalleluya. பாவத்தை விரும்புகிறவர்கள், जो पाप பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள், पाप करना के चाहते हैं, அவர்கள் ஒருபோதும் அவர்கள் செழிக்க மாட்டார்கள். वो लोग कभी भी जो है खुशहाली से नहीं रहेंगे. அவமானத்தில் மேல் அவமானத்தை அடைவார்கள். अपमान ही उनकी जिंदगी में आएगा. தானியேல் அப்படிப்பட்டவர் அல்ல. डैनियल ऐसा नहीं था. மெய் தேவனை வணங்குகிற அடியானுடைய வாழ்க்கையிலே सच्चा परमेश्वर को जो देखने वाला परमेश्वर, தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி पर उसने अपने दूतों को भेज அந்த के சிங்கைகளின் வாயை தேவன் கட்டி போட்டார். शेरों की जो है मुंह को उसने बांध दिया. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நேரிடுகிற சோதனைகள், பாவங்கள், हमारी जिंदगी में आने वाले जो परीक्षा, அவைகள் நம்மை ஜெயிக்காமல் இருப்பதற்கு वे हम पे प्रभुता नहीं करे. நாம் தேவனிடம் உத்தமர்களாக உண்மை உள்ளவர்களாக விசுவாசத்தோடு இருந்து हम परमेश्वर के पास सच्चाई से தேவ रहें. கிருபையை நாம் விரும்பினோம் என்றால், और अगर परमेश्वर का अनुग्रह हम चाहे तो தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளை அழித்து போடுவார். परमेश्वर ने दूतों को भेज के उसे जो है नाश कर देगा. ஹalleluya. ஹalleluya. தேவனை நாளும் தேடுங்கள். परमेश्वर को हमेशा ढूंढो. இந்த தானியேல் தைரியம் உள்ளவராக இருந்தார். ये डैनियल जो एक धैर्य मनुष्य था. அவர் மறுபடியும் அந்த அரசனுடைய வாக்கியங்களை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். और दोबारा भी ये बातों को आप जाके घर पे पढ़िए. தேவனை மகிமைப்படுத்துகிறார். परमेश्वर को महिमा करते. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा. ஆதலால் இந்த பக்தனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்டவைகள், इस भक्त की जिंदगी में जो बातें हमने सीखा, பழைய ஏற்பாட்டில் ரூத்தை போல, पुराने नियम का जो रूत जैसा, யோசேப்பை போல, यूसुफ के जैसा, இந்த தானியேலும் ये डैनियल भी எத்தனையோ ஆண்டுகள் கழித்து कितने साल के बाद வேறு தேசத்திலே, और एक अन्य देश में, யோசேப்பும் எகிப்திலே, यूसुफ भी मिस्र में, ரூத் மோவாப் தேசத்திலே, रूत जो है मोआब देश में, இஸ்ரவேலை விட்டு வெளிப்புறங்களிலே, इजराइल को छोड़ के अन्य மற்ற देशों में, தேசங்களிலே गैर देशों में அவர்கள் மெய்யான இறைவனுக்காக, ये लोग सच्चा परमेश्वर அவர்கள் சுத்தமானவர்களாக பரிசுத்தமானவர்களாக வாழ்ந்தார்கள். शुद्ध और पवित्र जिंदगी जी. தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொண்டார். परमेश्वर ने उनको संभाला, அவர்களை அவர் நிலைநிறுத்தினார். उनको स्थिर किया. அவர்களை குறித்து இன்றும் நாம் பேசுகிறோம். उनके बारे में अब भी हम बात करते हैं. ஹalleluya. हालेलुया. அவருடைய வார்த்தைகளை இன்றும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். उनके जो वचनों को आज भी हम ध्यान करते हैं. நமக்கு பெருமையோ அகம்பாவமோ அவசியம் இல்லை. हमारे पास जो है घमंड गुरूर नहीं होना चाहिए. நேபுகாத்நேசார், பெல்தேசாஷார் என்ற இந்த அரசர்கள், नेबूकदनेस्सर, बेल्तेशार, ये जो राजा जो थे, இப்படி அவங்களுடைய காலங்களிலே யூத ஆளுநர்கள், யூத புத்திசாலிகளை தங்களுடைய ராஜ்யத்திலே வைத்திருந்தார்கள். उनके जो சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. उनके शासन काल में यहूदी जो ज्ञानी पुरुष को अपने जो राज्य में रखते थे. ஆதலால் நம்முடைய தேசத்திலும், इसलिए हमारे देश में भी நல்ல புத்திசாலியான ஞானம் உள்ளவர்கள் அங்கே மத்தியில் அமைய வேண்டும். अच्छे और जो बुद्धिमान लोग जो है वहाँ पे मध्य सरकार में आना चाहिए. நேபுகாத்நேசார் பொல்லாதவன் தான். नेबूकदनेस्सर जो है दुष्ट था. பார்வோன் பொல்லாதவன் தான். और फिरौन भी दुष्ट था. தரியு அரசன் தான் பொல்லாதவன் தான். और दरियरसन ये भी அவங்களுடைய ஆட்சி காலத்திலே, लेकिन उनके शासन काल में தேவன் உலகத்திலே கிரியை செய்கிறார் என்பதை எங்கே தம்முடைய வேதாகமத்திலே, திருமறையிலே எழுதி கொடுத்திருக்கிறார். परमेश्वर क्रिया कर रहा करके ऐसे लिखा गया. அவர் உலகம் எங்கிலும் அவர் கிரியை செய்கிறார். संसार भर क्रिया कर. நம்முடைய தேசத்திலும் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும். हमारे देश में भी परमेश्वर क्रिया. நம்முடைய தேசத்திலே ஏராளமான தானியேல்கள் எழும்புவார்களாக. हमारे देश में भी कई दानियेल खड़े होंगे. ஹalleluya. हालेलुया. நம்முடைய தேசத்திலே ஏராளமான யோசிப்புகள் எழும்புவார்களாக. हमारे देश में कई यूसुफ खड़े होंगे. நம்முடைய தேசத்திலே ஏராளமான ரூத் அம்மாக்கள் எழும்புவார்களாக. हमारे देश में कई से रूत से जो अम्मा, अनेक எஸ்தர்மார்கள் எழும்புவார்களாக. अनेक ऐसे एस्तर से खड़े होंगे. ஞானமும் விவேகம் புத்தியும்
ज्ञान विवेक और बुद्धि தேவனதாவது தம்முடையதாவது பரிசுத்தவான்களுக்கு தருகிறார். परमेश्वर अपने पवित्र लोग को देते हैं. தேவனுடையதாவது பிள்ளைகளாகதாவது நாமதாவது பணி உள்ளவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக परमेश्वर के लोग हम जो है नम्रता से என்னாலும் தேவனைதான் சார்ந்திருந்து हमेशा परमेश्वर पे भरोसा रखें, விசுவாச உறுதியோடு சமரசம் செய்யாமல் विश्वास के साथ रखें और कोई समझौता न करें. தைரியமாக நாம் அதாவது பூமியிலே வாழ்ந்தோம் என்றால் और धैर्य से भर्ती हुए जिएंगे तो இந்த ஏதாவது நவநாகரிக இந்த மாடர்ன் வேர்ல்ட்லயும் इस जो है जो मॉडर्न जो दुनिया में தேவனுக்கு என்றதாவது பிரகாசிக்கும் அதாவது சுடர்களை போல அதாவது நாம் காணப்படுவோம். परमेश्वर के लिए जो प्रकाशित हो जाएंगे. அப்படிப்பட்ட கிருபைகளை அதாவது தேவன் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தருவாராக. ऐसा जो क्रिया जो कृपा आपको हमको सबको दे. ஹalleluya. हालेलुया. அவைகளை நாம் பெற்று நாம் தேவனுக்கென்று மகிமை உள்ள சாட்சிகளாக ஜெபிப்போம். उसे हम पाकर परमेश्वर के लिए एक गवाही बनकर இந்த விசுவாச வீரனாகிய தானியேல் நமக்கு கற்றுத் தருவதாவது இந்த பண்புகள் இந்த அதாவது ஆன்மீக அதாவது வல்லமை உள்ள காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம். जो डैनियल के बारे में जो है विश्वास की जो बातें हमने देखा, அவர் அதாவது பெற்றிருந்த ஆவி उनके पास जो पाए गए आत्मा அதாவது அவரை தொடர்ந்து வருகிறதா அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அது ஏதாவது இருக்கிறது. और भी आने वाले जो पवित्र लोग के साथ थे. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். सबसे ऊंचा जो है पवित्र आत्मा हमने पाया. பரிசுத்த ஆவியானவர் நம்மை செம்மையாக நடத்துவாராக. पवित्र आत्मा हमें सही से चलाएगा. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन को ஹalleluya.